ஹரி ஹரி. அஸ்மத் குருபியோ நமக. அஸ்மத் சர்வகுருபியோ நமக. அஸ்மத் பரமகுருபியோ நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிர்ஷ்யாம் சாட்சாத் ஷமாம் கருணயா கமலா மிவான்யாம் கோதாமனன்யசரணம் சரணம் பிரபத்தே. கோதாமனன்யசரணம் சரணம் பிரபத்தே என்பது கோதாஸ்துதி என்ற அந்த அற்புதமான ஸ்லோகத்தின் முதல் சுதியாக, ஆண்டாள் கோதை நாச்சியார் மேல் பாடப்பட்ட சுதியாக அமைந்திருக்கிறது. இதுபோன்ற ஆண்டாள் மேல் தனியன் ஸ்லோகங்களாக பல உள்ளன. ஒரு போற்றப்படக்கூடிய தெய்வம், ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள் அவர்கள் மேல் பாடப்படுகிற ஸ்தோத்திரம் யார் மகிழ்வுக்காக என்றால் பகவானின் மகிழ்வுக்காக. பகவான் எப்போது உகக்கிறான் என்றால் எப்போதெல்லாம் பாகவதர்கள் சேவை செய்யப்படுகிறார்களோ, அவருக்கு சேவை செய்யப்படுகிறதோ, எப்போதெல்லாம் பாகவத கைங்கரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் பகவான் உகக்கிறான். அப்படி என்றால் பாகவதர்கள் எப்போது மகிழ்கிறார்கள், எப்போது உகக்கிறார்கள் என்றால் எப்போதெல்லாம் பகவான் சேவை செய்யப்படுகிறானோ அப்படியெல்லாம் பாகவதர்கள் உகக்கிறார்கள். அப்ப பரஸ்பரம் பாகவத பகவத் மகிழ்ச்சி என்பது இது போன்ற வைபவங்களில் எல்லாம் நாம் கலந்து கொள்ளும் போது ஆண்டாள் பூமி பிராட்டி போன்ற அந்த ஆழ்வார்கள் அனுபவமாக நாம் எல்லாம் சத்தை பெறும்போது, சத்விஷயங்களை கேட்கும் போதும் பேசும் போதும் அனுபவிக்கும் போதும் இருவிதமான உகப்புகள் இருக்கும் போது பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்பதுதான் முன்னோர்களின் அறிவுரை. அந்த கிரமத்திலே இன்றைய தினம் 9ஆம் நாள் நாம் 2 பாசுரங்களை, 9வது 2 பாசுரங்களாக இருக்கின்ற 17, 18 இந்த 2 பாசுரங்களை அனுபவித்துக் கொண்டே இன்றைய நாள் பாசுரத்தை அனுபவிக்கலாம். அநேகமாக நம்முடைய கீதா பவனத்தை சார்ந்த மக்கள் பகவத்கீதா சேவையிலே மிகவும் ஸ்லாகித்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவ்வண்ணமே நேற்றைய தினம் கிருஷ்ண யஜ்யம் நடைபெற்றது என்பது மிக அருமையான ஒன்று. அந்த கீதா பவனத்திலிருந்தே அடியனால் வர முடியலை, சில அலுவலினாலே வர முடியவில்லை. ஆகையாலே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஆமாம், அடியன் அந்த கமிட்டியில் இருக்கேன். ஆமாம், அங்கே ஸ்ரீ சதானதேஸ்வரி மடாலயத்தில் அங்கே கமிட்டியில் இருக்கேன். நேற்று அன்னைக்கு வேறு வேலை ஆகிப்போச்சு, வேறு வழி இல்லாமல் வர முடியலை. ஆமாம், ஏன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா மற்ற நபர்கள் போலே நாம் வெறும் இந்த இறை தொண்டில் மட்டும் இல்லை, வேறு தொண்டிலையும் இருக்கும். இறை தொண்டே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கோயில் கைங்கரியம் ஒன்று போயிட்டுருக்கு, அப்புறம் உபன்யாசம், அதே சமயத்தில் நம்ம வியாபாரத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. இது பல அலுவல்கள் இருக்குது. இதை எல்லாத்தையும் சேர்த்து இதில் நம்ம தொண்டில் இருக்கோம். நம்ம இந்த அந்த வாழ்க்கையில் அந்த அடுத்த தருணத்துக்கெல்லாம் நம்ம போகலை, ரிட்டையர்மெண்ட்டுக்கெல்லாம் போகலை இன்னும் நம்ம. ஆகையாலே ரொம்ப கொஞ்சம் நேரம் கொஞ்சம் எப்பப்போ கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நேரம் கிடைக்கிறவங்க நிறைய இதுக்கு வரணும், நேரம் உள்ளவங்கிறது தான் வேண்டுதல். அது ஆண்டாள் அழைப்பது போலே, தோழிமார்களை அழைப்பது போலே அந்த மக்கள் நிறைய இந்த தொண்டில் வரணும், இறை தொண்டில் வரணும், சேவைக்கு சமூக சேவையில் வரணுங்கிறது தான் வேண்டுதல். இன்னைக்கு பாசுரம் 17ஆம் பாசுரம். நேற்றைய பாசுரம் கோவில் பிரவேச பாசுரமாக அந்த நந்தகோபனுடைய திருமாளிகைக்குள்ளே பிரவேசம் செய்கின்ற அந்த வைபவமாக அனுபவித்து வந்தோம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, அப்படி நிறைய அந்த கோயிலுக்குள்ளே பிரவேசிக்கின்ற அந்த கிரமத்திலே எல்லா காவலாளிகளையும் அதற்குள்ளே இருக்கிற ஏவல் அந்த காவல், அப்புறம் வாயில் காப்பான் அவர்களை எல்லாம் எழுப்பிக்கொண்டே
இந்த ஆயர் சிறுமியராக இருக்கின்ற இந்த பெண் பிள்ளைகள் எங்களை எல்லாம் சிறு பிள்ளையாக நினைத்து இருக்கிறீர்களா என்ற அந்த கேள்வியை வினவிக்கொண்டே அந்த கோயிலுக்குள்ளே பிரவேசம் செய்ய முற்படுகிறார்கள். அப்போது தூயோமாய் வந்து நாம் துயிலழப் பாடுவான், தூயோமாய் வந்து நாம் துயிலழப் பாடுவான் சொல்லி தூய்மையாக வந்திருக்கிறோம் என்பதை அதை வலியுறுத்தி சொல்லி, வாயால் முன்னம் இதுக்கு மேலே நீ மறுப்பு சொல்லாதே என்று சொல்லிக்கொண்டே நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். இது ஒரு நபருடைய ஒரு அதிதி வருகிறார்கள் என்றால் என்ன, அங்கே வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்ங்கிற லட்சணத்தை காட்டுகிறாள் ஆண்டாள். இதில் என்ன சொல்கிறா ஆண்டாள்? நேசத்தோடே என்ன கதவை திறந்து நம்மை நீ வரவேற்க வேண்டும். நாம் என்னதான் பேசினாலும், என்னதான் வாய் வார்த்தையில் நம்ம நிறைய இந்த வாதங்கள் எல்லாம் செய்வது போல, நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என்னதான் பேசியிருந்தாலும் அதெல்லாம் நீ பொருட்படுத்தாமல் நேசத்தோடே இந்த கதவை திறக்க வேண்டும். நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் என்று சொல்றது அதிதி சத்காரத்தை காட்டுகிறது. அதிதி சத்காரம்னா என்ன தெரியுமா? அதிதி சத்காரம்னா ஒரு வீட்டில் நாம் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிரசாதம் எல்லாம் பண்ணி வச்சுட்டோம். அந்த பிரசாதத்தை யாருக்கு வழங்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. இப்போ இன்னைக்கெல்லாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது அடுத்த பட்சம். யாருக்கு வழங்கணும்னா, நம்ம கிட்ட தேதி சொல்லாம நேரம் சொல்லாம வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அதிதி. திதி சொல்லாம வாரம் சொல்லாம நேரம் சொல்லாம வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு நம்ம சுவீகரிக்கணுங்கிறது சாஸ்திர விதி. ஏன்னா அந்த காலத்திலலாம் அப்படி பண்ணியிருக்காங்க மக்கள். அப்போ வீட்டில் ஏதாவது சாதம் சமைச்சு பிரசாதம் ஆயிடுச்சுன்னா தெருவில் நிற்பாங்களாம், யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி. ஒரு யாராவது தம்பதிகள் இல்லை எதிகள் அந்த மாதிரி சாமியார்கள் வர்றாங்களான்னு பார்த்து அவங்களுக்கு அவங்க உணவை அளிச்சுட்டு அப்புறம் சுவீகரிக்கிறது வழக்கம் இருந்திருக்கு. அதுபோல அது நேசத்தோட நாம செய்கிற அதிதி சத்காரம் என்று சொல்லப்படுகிறது. அதான் அதிதி. அப்போ இந்த அதிதி சத்காரத்தை சுட்டி காட்டுவது போல நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய்னு சொல்லி ஆண்டாள் நேற்று பிடிச்ச பாசுரத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற பாசுரத்துக்கு நம்ம பிரவேசம் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கு ஏலோரம்பாவாய். ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஆண்டாள் நேற்று நாம் அனுபவித்த இந்த எல்லே இளங்கிளியே என்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற இந்த எலே என்கிற அந்த விழிச்சொல்லை ஒவ்வொரு பாசுரத்திலையும் இட்டு வச்சிருக்கா. எங்கே இட்டு வச்சிருக்கா? ஏலோரம்பாவாய். ஏலோரம்பாவாய் அந்த வார்த்தை இருக்குல்ல, அது எல்லே என்கிற வார்த்தையோட ஒரு தொடர்புடைய வார்த்தை. ஏலோரம்பாவாய்னா ஒரு கேள்வி வினவுவது போலே, ஒரு அதட்டலோட ஒரு உரிமையோட கேட்பது போல இந்த எலே என்ற வார்த்தை தான் இங்கே ஏலோ அப்படின்னு சொல்றா. என்ன இந்த ஏலோங்கிற வார்த்தை, ஏலோரம்பாவாய்ங்கிற வார்த்தை தான் நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு நபருடைய தொலைபேசி மூலமாகவோ இல்லை ஒரு அலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளும் போது இந்த ஏலோ என்கிற வார்த்தை தான் ஹெலோன்னு சொல்றோமோ என்னமோ. புரியுதா? அப்படின்னு சொல்றது புரியுதா? என்ன இந்த ஏலோ ரம்பாவாய் ஹெலோன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, கத்துறோம், கேட்கலன்னா நான் உறக்க கத்த ஆரம்பிச்சிருவோம் எலோன்னு சொல்லி. அது ஹெலோன்னு நாம சொல்றோம். ஆங்கிலேயர்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா எலோன்னு தான் சொல்றாங்க. அவங்க ஹே அந்த உச்சரிப்பே கிடையாது. என்ன போடுறது ஹச்சு, ஆனால் பேசுறது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னமோ தெரியல, இது ஏதோ ஒத்து வர்ற மாதிரி இருக்கிறதுனால அடியன்னு சொன்னேன். என்ன ஆராய்ச்சியில் என்ன முழுவதுமாக இந்த வார்த்தை தான் அங்கே இருக்குன்னு அடியன்னு சொல்ல முடியாது, ஆனால் இருக்கு, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது இந்த பாசுரத்திலே பார்க்கும்போது அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்ன எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். இப்போ அந்த கோயில் காப்பான் வாயில் காப்பான் எல்லாம் தாண்டி நந்தகோபனுடைய திருமாளிகளுக்குள்ளே போய் நந்தகோபன் அந்த ஊர் தலைவனாக இருக்கின்ற நந்தகோபனை எழுப்பும் விதமாக நந்தகோபனை போற்றுகிறாள் ஆண்டாள். நந்தகோபாலா அப்படின்னு சொல்லும்போது அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்னா இந்த அம்பரம் என்ன,
ஆடைன்னு அர்த்தம். என்ன ஆடை? நம்ம ஆடை உடுத்திக்கிறோம் பார்த்தீங்களா, அது நமக்கு ஆடை. அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு எது ஆடை? மழை கிடையாது, ஆகாசம்தான் ஆடை. இந்த நீல ஆகாசம் இருக்கு பார்த்தீங்களா, விரிந்து பறந்து நமக்கு கண்ணுக்கு முன்னே அளக்க முடியாத வண்ணம் இருக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் அம்பரமே. அதைத்தான் நமக்கு ஆடைன்னு நினச்சிக்கிறோம். இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு எது ஆடையோ அதைத்தான் நம்ம உடம்புக்கு உள்ள ஆடையா நம்ம எது அண்டத்தில் இருக்கோ அது பிண்டத்தில் இருக்கு. புரியுதா? அந்த ஆடை போல இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான ஆடை போல நாம ஒரு நீல ஆடையை உடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் ஒரு நிறுவனத்தோட அந்த விளம்பரத்தில் வர அந்த பேரை பார்த்தீங்கன்னா ஆம்பர்னு வச்சுருப்பாங்க. என்ன, அது ஒரு நிறமாக கூட இருக்குது, ஆனால் இருந்தாலும் ஆடைன்னு சொல்லிக்கலாம். அப்படி அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். ஆடை, தண்ணீர், சோறு, அன்னம், இது எல்லாம் தானமாக வழங்கப்பட வேண்டிய உன்னதமான வஸ்துக்கள். என்ன, ஒரு வஸ்திர தானம், அன்னதானம், நீர் தானம்னா நீர் சம்பந்தமான மோரும் கொடுக்கலாம். ஏன்னா அது நீர் சம்பந்தத்தில் என்னென்ன பானங்கள் இருக்கோ, கரும்புச்சாறு இருக்கோ, என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் நீர் சம்பந்தமான தானங்கள். அப்போ நீர் தானம், அன்னதானம், வஸ்திர தானம்ங்கிற உயர்ந்த தானங்களாக சொல்லப்படுகிறது. இந்த தானங்களை எல்லாம் அதிகப்படியாக செய்கின்ற நந்தகோபாலா அப்படின்னு சொல்லி போற்றுறான். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலான்னு போட்டுறான். அதாவது நீ தெய்வம் போல இருக்கப்பா அப்படின்னு போட்டுறோம் பார்த்தீங்களா. தெய்வமே நீதானோ, பெரிய தெய்வமே அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. வார்த்தை வாழ்த்தையில் நல்ல ஒருத்தர் தானம் கொடுக்குறாரு, நமக்கு மகிழ்ச்சியை கூட்டுறாருன்னா தெய்வமே அப்படின்னு பார்த்தீங்களா. அதுபோல் அழைக்கிறாள், எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய்னு சொல்லி அந்த நந்தகோபாலனை அழைப்பது போலே கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கேன்னு சொல்லி போற்றுறாள். இந்த கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே அப்படின்னு சொல்லும்போது கொம்புகளை உடைய காளைகளை என்ன உடைய ஆடவர்களுக்கெல்லாம் பெண்டீராக மனைவிகளாக இருக்கின்ற கொம்பனார்க்கெல்லாம் அந்த கோகுலத்திலே இருக்கின்ற அந்த ஆயர்களின் குல கொழுந்தாக இருக்கின்ற யசோதை பிராட்டியை எழுப்புவது போலே கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே யசோதாய் அறிவுராய்னு சொல்றான். என்ன, அப்ப யசோதாங்கிற பேரை நேரடியாக குறிப்பிடுறா ஆண்டாள் இந்த பாசுரத்தில். என்ன, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய். முதல்ல எம்பெருமான் நந்தகோபாலா, இப்ப எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய்னு சொல்வது போல இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோபானே. அம்பரம்னு சொன்னது இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். இந்த ஆகாசத்தை கிழிச்சுக்கிட்டு திருவிக்ரம் அவதாரம் எடுத்திருக்கான். ஓங்கி உலகளந்தான். அந்த ஆகாசத்தை கிழிச்சதுனால அம்பரம் மூட அறுத்து ஓங்கி உலகளந்த. என்ன, உம்பர் கோமானே அப்படின்னா உம்பர்னா தேவர்கள், தேவாதி தேவன் அவன் பெருமான். அதனால உம்பர் கோமானே அப்படின்னு சொல்லி அம்பர மூடறுத்தி ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய்னு சொல்லி பாசுரத்தில் பாடி வச்சிருக்காங்க. இந்த அவதார நோக்கத்தையும் இந்த அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொற் கடலடி செல்வா பலதேவா அப்படின்னு சொல்லி இங்க கண்ணனை குறிப்பிட்டு விட்டு அண்ணனான பலதேவனையும் சேர்த்து குறிப்பிடுகிறாள். அவங்க எல்லாம் ஒரு அறையில் சேர்ந்து உறங்கிக்கிட்டு இருக்காங்கிறது தான் காட்சி. என்ன, அப்ப செம்பொற் கடலடி செல்வா பலதேவா அப்படின்னு சொல்லி பலதேவனையும் போற்றிவிட்டு உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். அண்ணன் தம்பிகள் சேர்ந்து உறங்குகின்ற அந்த காட்சியை இவள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறாள் ஆண்டாள். இப்போ இந்த பாசுரத்தில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இரண்டாவது பாசுரத்துடைய தொடர்புடைய பாசுரம் இது. அந்த இரண்டாவது பாசுரத்தில் என்ன சொல்லி வச்சிருக்கா? ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய். ஏன்னா அந்த பாசுரத்தில் என்ன சொல்லியிருக்கா? நம்ம ஈய வேண்டும், நம்ம பிச்சை இட வேண்டும், தர்மம் தானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டு வச்சிருக்கா. விரதத்தின் கடமையாக ஒரு பாகமாக இந்த தான தர்மம் அமைந்திருக்கிறது. எப்படி நம்ம என்னதான் குறைச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நமக்கு எப்பெல்லாம் கொடுக்க தைரியம் வரும் தெரியுமா? நம்ம எப்பெல்லாம் ஆசையை குறைச்சிக்கிறோமோ அந்த குறைக்கப்பட்டத ஆசையினாலே நம்மிடம் எடுக்க பொருள்களை மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய எண்ணம் நமக்கு கூடும். வீட்டில் ஒரு வீடை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போவாங்க மக்கள். என்ன, அப்போ அந்த வீட்டில் இருக்கிற பீரோவில் இருக்க பெட்டியில் இருக்கிற சாமான்கள் காலமாக ஒரு 30 வருஷமாக சேர்த்து வச்சுருப்போம்.
அந்த சாமான்கள் எல்லாம் இன்னைக்கு உபயோகமாக இருக்குமோ இருக்காதோ நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு இவ்வளவு சாமான் தான் உபயோகம் பண்ண போகிறோம், அதற்கு மிகுதியாக இருக்கிற சாமான்லாம் நமக்கு சுமை. அந்த வீட்டில் புது வீடு போகிற இடத்துல அவ்வளவு சாமான்லாம் நம்ம போட்டு வைக்க முடியாது, ஏன்னா வேற மாதிரி அது ஒரு வீடு அது என்ன. அப்படி இருக்கும்போது இந்த மிகுதியாக இருக்கிற சாமான்களை வேண்டாம்னு நினைக்கும் போது வாரி கொடுப்பதற்கு மனசு வருதா இல்லையா? என்ன பக்கத்தில் இருக்கிற என்ன அந்த ஆப்பம் சுடுறவங்க, என்ன குப்பையை பெருக்கிறவங்க, இவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்தாம்மா வாம்மா, என்ன இந்தம்மா லக்ஷ்மி வா இங்கே வா, இந்தம்மா சீதா இங்கே வா, என்ன மாறி இங்கே வா அப்படின்னு சொல்லி இந்தா எடுத்துக்க தைரியமாக கொடுக்குறோம் பார்த்தீங்களா. அவங்க நீங்கள் நல்லா இருக்குன்னு அப்படியே கை கூப்பிட்டு நல்லா வாழ்த்திட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் சகஜமாக நடக்கிற விஷயம் தான். அதுபோல் அந்த தான தர்மங்கள் கொடுக்கிற அளவுக்கு விரதம் இருக்கிறாள் ஆண்டாள். என்ன ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டின்னு சொல்லும்போது அந்த விரத அனுஷ்டானத்தோட தான தர்மத்தையும் சேர்த்து, அதனால தான் நம்ம சுமையை குறைக்கிறதுனால மற்றவங்களுக்கு அந்த தானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுது போல இங்கே இந்த தானத்தை வழங்கும் விதம் எப்படி இருக்குன்னா, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். இப்போ அறம் செய்கிறது நந்தகோபாலனா இல்லை இந்த தண்ணீரே பெருகி தானா எல்லாத்துக்கும் போய் தானம் பண்ணிக்குமா, இந்த சோரே பெருகி தானா போய் தானம் பண்ணிக்குமா? எப்படின்னா ஒரு விருந்து அளிக்கிறோம்னா நம்ம நாம போய் கையில் கொடுக்கறது வேற. ஆனால் இதில் எப்படி தெரியுமா, அண்டா நிறைய அங்கங்கே வெளியே வச்சு அவங்க எடுத்துகிட்டு போனாங்கிற அளவுக்கு மிகுதியான தானங்கள் அந்த சோரே தானம் செய்யுது. சோரே தன்னை தானம் செய்து கொள்கிறது. அம்பரமே தண்ணீரே சோரே, ஆடைகளே அவ்வளோ இருக்குது. உதாரணத்துக்கு சில இடங்களில் பார்த்துருக்கீங்கன்னா இந்த அந்த கலப்பு செய்கின்ற சில இடங்கள் இருக்குது. என்ன சொல்கிறது, அது பேர் நல்ல ஒரு பொழுதுபோக்கு என்ன ஒரு அரங்கம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு பெரிய அட்டை வச்சுருப்பாங்க, பெரிய ஒரு ஒரு அரக்கு வச்சுருப்பாங்க. என்ன அதில் பார்த்தீங்கன்னா அறையாக இருக்கும். அந்த அறைக்குள்ளே நிறைய ஆடைகளை வச்சுருப்பாங்க. அந்த ஆடைகளை யார் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அது பண்ணுறோமா இல்லையா? இப்போ இந்த ரோட்டரி கிளப்பில் கூட செய்கிறாங்க அந்த மாதிரி. என்ன பெரிய ஒரு பீரோ மாதிரி வச்சுருவாங்க. அந்த ஆடையெல்லாம் அங்கே வச்சுருவாங்க. நிறைய செல்வந்தர்கள்லாம் தங்கிட்ட இருக்கிற ஆடையை, மிகுதியான ஆடையெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. அதுவே தானம் பண்ணிக்கும். யார் ஆடை எடுக்கிறான் யார் கொடுக்குறாங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. இப்படியெல்லாம் தானங்கள். அதுபோல் இந்த அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும், அதுவே தானம் கொடுத்துக்கிற அளவுக்கு மிக மிக பெரிய செல்வங்கள் மிக்க இந்த நந்தகோபாலன் அப்படின்னு சொல்லி போச்சுறா ஆண்டாள். இதில் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய்னு சொல்லும்போது இதில் என்னென்னா, ஒவ்வொரு வீட்டிலையும் பகவானுக்கு சமமாக நாம் நல்ல உத்தமமானவர்களை நினைக்கிறோம். அப்போ இங்கே எம்பெருமான் நந்தகோபாலான்னு சொல்லுது தெய்வமேன்னு போற்றுறது ஒரு விதம். இன்னொன்று என்னென்னா, நாம எல்லாம் தனியாள் கிடையாது, நாம எல்லாம் பிரதிநிதிகள். வீட்டில் இருக்கிற தலைவன் ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு மணப்பெண் ஒரு மணமகன் இருக்கான். அந்த மணமகனை எப்படி நாம் வார்க்கிறோம்? சாட்சாத் மகாவிஷ்ணுவாகத்தான் நினைக்க வேண்டும். அந்த மடமடையில் 2 பேர் நிற்கிறாங்க. மணமகன் நிற்கிறான், மணமகள் நிற்கிறா. புரோகிதர் மந்திரம் சொல்கிறாரு. அப்பா அம்மா தாய் தந்தையெல்லாம் பக்கத்தில் நிற்பாங்க. அப்போ அந்த மணமகனையும் மணமகளையும் எப்படி வார்க்கணும்னா, பகவான் நாராயணனுடைய அம்சமாக மணமகனையும் பிராட்டியுடைய அம்சமாக மணமகளையும் வார்க்க வேண்டும். அப்படி நினச்சி தான் நம்ம அந்த கல்யாணத்தில் அவங்களுக்கு மங்கள வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்கிறோம். அதனால தான் அவங்க என்னென்ன ஆண்டாள் பிராட்டிக்கு எப்படி வைபவங்கள் நடக்குதோ, நலங்கு நடக்குதோ, அதே போல வைபவங்களை நாம் நடத்தி அழகு பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அவங்களே பகவான் நினைக்க வேண்டும். நம்ம அவங்களும் அந்த பகவானுக்குரிய ஸ்தானத்தை நமக்கு கொடுக்கிறார்களே என்று அந்த பக்குவம் அவர்களுக்கும் வர வேண்டும். என்ன அதுபோல இந்த எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னு சொல்றது போல எம்பெருமாட்டி யசோதா, மகாலட்சுமி தாயாரே என்ன எம்பெருமாட்டி யசோதான்னு சொல்றது போல இதுல நமக்கு விளக்கம் தெரியுது. அதே சமயத்தில் எம்பெருமானுடைய நந்தகோபாலன், எம்பெருமான் நந்தகோபாலன். இப்ப இனிஷியலை மாத்திரா ஆண்டாள். இதுவரைக்கும் நந்தகோபன் குமரன் சொன்னவ என்ன, அந்த முதல் பாட்டில் பார்த்தீங்கன்னா நந்தகோபன் குமரன் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பா. இனிஷியல் பகவானுக்கு இனிஷியலா நந்தகோபனை கொடுத்துருப்பா. இப்ப நந்தகோபனுக்கே இனிஷியலா எம்பெருமான்னு சொல்றா. எப்படி மாத்திருக்கா பார்த்தீங்களா? தந்தை தந்தை தந்தைக்கும் தந்தை என்ன, எல்லாருக்கும் தந்தை பகவான் அப்படின்னு சொல்றது போல இந்த பாசுரத்தில் தத்துவார்த்தமாக அது நமக்கு உணர்த்துகிறது. என்ன எம்பெருமான் நந்தகோபாலா, எம்பெருமானுடைய நந்தகோபாலா, அவனுடைய ஆள் நீ, உன்னுடைய ஆள் அவன் கிடையாது. அவன்தான் திட்டமிட்டு அந்த சிறையிலே பிறந்து, மதுராவில் இருக்கிற சிறைச்சாலையிலே அவன் முடிவெடுத்து பிறந்து, அங்கே இருக்கிற வசுதேவருக்கு மகனாக பிறந்தாலும்
கருணையாலே உனக்கு மகனாக வளர வேண்டும் என்று ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளருவதற்காக அவன் முடிவெடுத்து வந்ததினாலே அவனுடைய ஆள் நந்தகோபாலா என்று சொல்லி அவன் இருக்கிறதுனாலே இவ்வளவு அம்பரமும் தண்ணீரும் சோறும் தானமாக பெருக்கிக் கொண்டிருக்கிறது. கண்ணனுடைய கருணையை உணர்த்துவது போல இது அமைந்திருக்கிறது. அதே போல எம்பெருமாட்டி யசோதாய் மகாலட்சுமி தாயாருடைய கருணையோடு இருக்கின்ற யசோதா என்று சொல்வது போல இரண்டு விதமாகவும் இதை பாவித்துக் கொள்ளலாம். நாம் அனுபவங்கள் பல இருக்கின்றன, எல்லாமே சரி. பகவான் இட்ட வழி என்ன, ஆச்சாரிகள் இட்ட வழி, ஆண்டாள் இட்ட வழி நல்ல வழி, அவ்வளவுதான். இப்ப அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானேன்னு சொல்லி இந்த திருவிக்கிரம அவதாரத்துக்கு மேல அவ்வளவு ஆசை ஆண்டாளுக்கு. ஏன்னா இந்த திருவிக்கிரம அவதாரம் எடுத்ததுனால தான் இன்னைக்கு ஊரில் இருக்கிற அரசர்கள் எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டோட இருக்காங்க. இல்லாட்டி கட்டுப்பாடை இழந்துருவாங்க. ஏன்னா என்னதான் ஆட்சி வரமுறை உட்பட்டு செல்வங்கள் சேர்த்தாலுமே எல்லா செல்வத்தையும் அளக்கக்கூடிய அளவுக்கு திறமை ஒருத்தருக்கு இருக்குமா? அப்படியேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய வீடுகளில் திடீர்னு ஒருத்தர் வந்து பெரியவர் வந்து சொல்லுவார், ஏய் உங்கள் முத்தாத்தா வாங்கின சொத்து என்ன ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி அங்கே வந்து ஒரு 2 ஏக்கர் இருக்குடா, உனக்கு தெரியுமான்னு கேட்பாரு. என்ன முத்தாத்தா வாங்கி? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பத்திரம் இருக்குடா, அங்கே அலுவலகத்தில் அவங்க பேரில் பத்திரம் ஒன்று இருக்குன்னு சொன்ன உடனே இவர் போய் அப்படியா அப்படின்னு அசந்து போய் பார்ப்பாரு. வாங்கினது வாரிசுகளுக்கும் தெரியாது, வாங்கின அவரும் போயிருப்பாரு, எங்கே இடம் இருக்குன்னே தெரியாது. இப்படி நிறைய நிலவளங்கள்லாம் நம்ம சமூகத்து நிலவளங்களே கிடக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கள் அவங்கள கூப்பிட்டு உங்கள் நிலம் அங்கே 5 ஏக்கர் இருக்கான், நீங்கள் வாங்கன்னா வேணாம்ப்பா, ஏதாவது போலீஸ் சீலிஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடறான்னு பயந்து போயிடுறாங்க. சொத்து இருக்கிறவங்களே வேணாம் என்று சொல்ற அளவுக்கு அறியாமை. என்ன அறியாமை? நம்ம நிறைய சொத்து சேர்க்கிறோம் நடக்கிறோம், ஆனால் நமக்கே தெரியாது எங்கே என்ன இருக்குன்னு. நமக்கே நம்ம அறிவு அவ்வளவுதாங்க. ஏன்னா எல்லாத்தையும் அளந்து நம்மதுன்னு சொல்லக்கூடிய ஆற்றல் நமக்கே கிடையாது. அம்பானி கிட்ட போய் சும்மா கேட்போம், உங்கள் சொத்து எங்கே இருக்குன்னு சொல்லுங்கன்னா அவர் தலையை செறிஞ்சிட்டு உட்காந்துருவார். என்னடா இது நமக்கு வந்து மும்பைக்கு வந்த சோதனைன்னு உட்காந்துருவார். இது உண்மையிலே இருக்குங்க. அடியேன்ட்ட கேட்டாலே இப்போ வந்து எங்கே டெபாசிட் இருக்குது, உங்கள் டெபாசிட் இருக்குது கரெக்டாக வரிசையாக சொல்லி ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் தெரியாது. யதார்த்தம் இது. உங்களுக்கு தெரியுமா? எங்கே வந்தால் தானே தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? நம்ம ஒரு இதை தேடுறோம் பார்த்தீங்களா? அடியேன் என்ன சொல்ல, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இது யதார்த்தம். நம்மளுடைய நினைவு அவ்வளவுதான். நம்மளுடைய அதாவது நம்ம வேற இடத்துல பார்க்கறது அதெல்லாம் வேற, எழுதி வச்சுக்கிறதெல்லாம் வேற. ஏன்னா நமக்கு நினைவில் இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்ப பகவானுடைய சொத்து எதுன்னு நினைவில் இருக்குன்னா அவருக்கு இருக்கு. ஏன்னா பகவத்கீதையில் சொத்து கணக்கை கேட்டிருக்கான் யாரு? அர்ஜுனன். என்ன ஆடிட்டர் மாதிரி உனக்கு என்ன இருக்கு, உன்னுடைய பெருமை எப்படி உணர்த்துறதுன்னு சொன்னா, கங்கை உலகத்திலே நதிகளே கங்கையா இருக்கேன், என்ன ஆதித்யர்களிலே என்ன நான் சூரியனாக இருக்கிறேன்னு சொல்லி, என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மலைகளிலே நான், பர்வதங்களிலே நான் இமாச்சலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்றான். பார்த்தீங்களா? இருக்கிறதுலே என்ன அதிகபட்ச நிலையில் எது இருக்கோ அதைத்தான் நான் சொன்னா, அதுக்கு கீழே இருக்கிறது என்னோடது தான். என்ன அப்படியே பக்தர்களே யாராக இருக்கிறேன்? சம்போ அப்படின்னு சொல்றான். அதாவது என்ன சொல்றான்? அகம் சம்போஹோ அப்படின்னு சொல்றான். என்ன வைஷ்ணவாராம் அகம் சம்போஹோ அப்படின்னு சொல்றான். வைஷ்ணவர்களிலே நான் சிவனாக இருக்கிறேன்னு சொல்றான். என்ன அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு உள்ள. சம்போஹோ சங்கரனாக இருக்கிறேன்னு சொல்றான். என்ன வைஷ்ணவர்களிலே நான் சங்கரனாக இருக்கிறேன்னு சொல்றான். அப்ப தேவர்களிலே நான் இந்திரனாக இருக்கிறேன். அப்ப சேனாதிபதிகளிலே நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன். பாத்தீங்களா? இவ்வளவும் பகவத்கீதையில் வருது. அளவிட சொல்றான். அவன் தைரியமா அவனுடைய சொத்தை சொல்றான். நம்மளால தைரியமா சொல்ல முடியுதா? நமக்கு பலம், நமக்கு சக்தி, நமக்கு நினைவு அவ்வளவுதான். அதனால தான் இந்த ஓங்கி உலகளந்த உத்தமனை போற்றுகிறாள் ஆண்டாள். அவன் தான் எல்லா சொத்துக்கும் உரிமையாளன். என்ன தன்னுடைய திருவடிகளால் இந்த மூ உலகங்களையும் தீண்டி இருக்கிறான் அவன் என்று சொல்வது போல இந்த உலகளந்த பெருமாள் மேலே அவ்வளவு உகப்பு ஆண்டாளுக்கு, அவ்வளவு ஆசை. அப்ப அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற்களடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவான்னு சொல்லி ஆண்டாள் எழுப்ப முற்படுகிறாள். இப்ப இந்த பலதேவனையும் தம்பியான கண்ணனையும் சேர்த்து எடுப்பது போலே இந்த பாசுரம் அமைந்தது.
ஒரு பெரிய மங்களமான விஷயம். என்ன காரணம்னா, இந்த உஷத் காலையிலே தேவாதி தேவனை எழுப்ப வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சுப்ரபாதம் பாட வேண்டும். இது சுப்ரபாத கட்டத்துக்கு வந்து விட்டால் ஆண்டாள் இப்ப. ஏன்னா பகவானே எழுப்புறா பார்த்தீங்களா? இங்கே தான் பகவானை எழுப்பும் விதமாக பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த சுப்ரபாத சேவை காலையில் எந்திரிச்சு நம்ம நேரடியாக சுப்ரபாத சேவை பண்ண முடியாது. நம்ம ஸ்நானம் பண்ணணும், நம்ம காலை கடன்கள்லாம் முடிக்கணும். அப்புறம் செய்யாதன செய்யோம்னா செய்ய வேண்டியகளை செய்ய வேண்டும். என்ன அதெல்லாம் செஞ்சுட்டு அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சு விட்டு மேலையார் செய்வனங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம். அந்த அனுஷ்டானத்தை விட்டுட்டு நம்ம வேற எது செஞ்சாலும் பலம் ரொம்ப ரொம்ப குறைவு. அதை புரிஞ்சுக்கணும். அனுஷ்டானம்னா நம்ம முன்கூட்டியே செய்ய வேண்டிய பூஜைகளுக்கெல்லாம் முன்னாடியே செய்ய வேண்டிய அனுஷ்டானம் நிறைய இருக்குது. அதை இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய விட்டு போயிடுச்சு. முக்கியமாக சூரியனை பார்த்து சந்தியாவந்தனம் செய்யணும்னு இருக்குது, அர்க்கியம் விடணும்னு இருக்குது, காயத்ரி ஜபம் பண்ணணும்னு இருக்குது, இது எல்லாம் அக்னிஹோத்திரம் பண்ணணும்னு இருக்குது. இது எல்லாம் கிரமங்கள், இதெல்லாம் அனுஷ்டானங்கள். இந்த அனுஷ்டானங்கள் முறைப்படி செஞ்சுட்டு நம்ம பகவான்கிட்ட போகிறதுக்குண்டான தகுதியை உண்டாக்கிக்கிறோம். இப்போ இந்த பெண் பிள்ளைகள் எப்படி அந்த முக்குளக்கரையில் போய் திருவள்ளிபுத்தூரில் ஆண்டாள் நீராடணும்னு சொன்னாலோ, எப்படி யமுனை கரையில் போய் நீராடணும்னு சொன்னாலோ, இதுபோல் பெண்களுக்குள்ளான அனுஷ்டானம் அதெல்லாம் நமக்கு ஆண்களுக்குண்டான அனுஷ்டானம்னு தனியாக இருக்குது. இதெல்லாம் செஞ்சுட்டு பகவான்கிட்ட போனால் நாம் எல்லாம் யோக்கியதை பெற்றவர்கள் ஆகிறோம். எப்போவுமே சங்கல்பம் பார்த்துருக்கீங்களா? சங்கல்பத்தில் ஒரு வார்த்தை வரும். நமோ பார்த்த சமஸ்த துரித ஷயத்வாரா ஹரிரோம் தத் ஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ய ஸ்ரீ பகவதக மகாபுருஷ ஸ்ரீ மகாவிஷ்ணுவராக்யா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிராமண திரியவராத்தே ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே, இந்த வருஷம் ஸ்வேதவராக கல்பே வைவஸ்பத மன்மந்திரே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஸ்ரௌதஸ்மார்த்த கர்ம அனுஷ்டான யோக்கியதா சித்தியர்த்தம்னு வரும். யோக்கியதா சித்தியர்த்தம். அப்ப அந்த யோக்கியதை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதனாலே இந்த சங்கல்பத்தை நாங்கள் எடுக்கிறோம். கர்மானுஷ்டானம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த சங்கல்பம் என்ற வார்த்தையே பகவானுடைய ஆணைப்படி. அதனால தான் பகவத் ஆக்ஞா அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுறோம். நம்ம எதுவுமே நம்ம ஆணைப்படியோ நம்ம அப்பாவோ அண்ணனோ அவங்க ஆணைப்படியெல்லாம் செய்யலை. அந்த புரோகிதர் வந்திருக்காருல, அவர் ஆணைப்படியும் செய்யலை. நம்ம செய்கிறது எல்லாமே பகவத் ஆக்ஞா, ஆண்டவனுடைய ஆணைப்படி, ஆண்டவன் கட்டளை, அவ்வளோதான். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய சங்கல்பம். அவன் கட்டளையோடு நாம் செய்கிறோம்னு சங்கல்பம் எடுத்தா நாம நிறைவேற்றிக்கிறோமோ இல்லையோ அவன் நிறைவேற்றி வச்சிருவான். அது அவனுடைய விளையாட்டு, அவனுடைய அந்த அந்த ஆட்பட்டு நாம் அதை செய்கின்ற கட்டளை ஆகிவிடுகிறது போல இந்த அனுஷ்டானங்கள்லாம் செய்யணும்னு சொல்றது. இந்த உம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த செம்பொற் கடலடி அந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், அம்பரம் மூடெடுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய்ன்னு சொல்லி பகவானை எழுப்ப முற்படுவதற்கு முன்னால் இத்தனை விஷயங்களும் செய்து கொண்டே பாகவதர்களை எல்லாம் அழைத்து கொண்டு, ஏன்னா நமக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கும், தெரியாத விஷயம் 4 மற்றவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாகவதர்களை சேர்ப்பதினாலே அந்த தெரியாத 4 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. அடியனுக்கு என்னமோ ஒன்றும் தெரியாது அடியனுக்கு, உங்ககிட்ட நிறைய கேட்டு அடியன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் இப்போ. அந்த போல அடியன் சொற்பொழிவு வந்திருக்கேன்னு சொல்லி சாக்கில் உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? அதுபோல் இந்த கோஷ்டி சேர்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தான் இந்த கோஷ்டியை சேர்க்குறாங்க. தெரியாத விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம் என்பது சொல்ல இந்த பாசுரத்திலே பகவானை சுப்ரபாதம் பாடுவதற்காக, துயில் எழுப்புவதற்காக ஆண்டாள் முற்படுகிறாள். அடுத்த பாசுரத்துக்கு நம்ம உந்து மதகளிற்றன் ஓடாத தோள் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்து எங்கும் கோழி அடைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீராறு வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து ஏலோரம் பாவாய். அடுத்த நபர்களை எழுப்புவதற்கு ஆண்டாள் முற்படுகிறாள். கண்ணனை எழுப்புவதற்காக முன்னமே சொல்லிவிட்டு, பலதேவா என்று சொல்லிவிட்டு, இருவரையும் எழுப்புவது போல முன்னால் சொல்லிவிட்டு அவங்க எந்திரிக்கலை. எந்திரிக்க வச்சு பார்த்துருக்கா, அழைச்சி பார்த்துருக்கா, எந்திரிக்கலை. அப்போ வேற திசையில் நம்ம எந்திரிக்க வைக்கணும்னு சொன்னால், அப்போ பிராட்டியை எழுப்பி விட்டுத்தான் பெருமாளை எழுப்ப வேண்டும்.
என்ன கிரமத்தை மாற்றி இப்ப உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய்ன்னு சொல்லி மருமகளை எழுப்பி விடுறது. வீட்டில் யாரு எந்திரிக்கணும்? இதுவே பெரிய ஒரு சத்சங்கம், என்ன ஒரு பெரிய என்ன அந்த இது பட்டிமன்றம் வைக்கலாம் போல. என்ன யாரு எந்திரிக்கணும்? சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஒரே ஒரு விஷயம், வீட்டில் சிறார்கள் எந்திரிக்கணுமா பெரியவங்க எந்திரிக்கணுமா? அதாவது சரி, மருமக எந்திரிக்கணுமா மாமியார் எந்திரிக்கணுமா? அதாவது மருமக எந்திரிச்சு வாசல் தெளிக்கணும். வாசம்னா இப்பதான் வாசல் தெளிக்கிறதுக்கு ஆளை வச்சிருக்கோம்ல. எல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறோம். அப்பார்ட்மெண்ட் என்ன அப்பாற்பட்ட உம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த எங்க இருக்கீங்க? 60வது மாடியில உம்பரம் மூடறுத்து என்ன அம்பரம் மூடறுத்து என்ன அந்த அம்பரத்தை அறுத்துட்டோம். நம்ம உலகளந்த பெருமான்கள் எல்லாமே என்ன அந்த மாதிரி ஆயிட்டோம். இன்னைக்கு என்னங்க ஒரு கணக்கு இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கெல்லாம் சாஸ்திர விதிப்படியெல்லாம் கணக்கு பார்க்க முடியாது. உண்மையிலே சொன்னா வீட்டில் இருக்கிற வயதான பெரியவர்கள் தான் எந்திரிக்கணும்னு சொல்றது சாஸ்திரம். என்ன காரணம்னா கடமைகள் எல்லாம் சிறார்கள்ட்ட விட்டுட்டாங்க. என்ன அவங்க கொஞ்சம் அசதியோட கொஞ்சம் குடும்பம் நடத்துறதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் தாமதம் ஆகலாம். பெரியவங்க பார்த்தீங்களா அவங்க எந்திரிச்சிடணும். இது எங்க நமக்கு சுட்டி காட்டப்படுதுன்னா இந்த விஷு காலம்னு சொல்லுவாங்க. என்ன இப்போ வரப்போகிற அந்த விஷு காலம் வரும், தை விஷு. என்ன அந்த விஷு காலத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வர அந்த மாத பிறப்பு இருக்குல்ல, அப்போ விஷு காலம்னு சொல்லுவாங்க. விஷு அப்போ கேரளா தேசத்தில் நிறைய நடக்கும். அப்போ அங்கே இருக்கிற வீட்டில் காலையில் எந்திரிச்ச உடனே நல்ல நகையெல்லாம் வச்சு கண்ணாடிக்கு முன்னாடி வச்சு அந்த விளக்கு வச்சு அதைத்தான் அங்கே எதிர்க்கவங்க பார்க்கணும். அதை யார் தெரியுமா கொண்டு போய் காட்டணும்? கண்ணை சாத்திக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் கூட்டு போய் காமிப்பாங்கன்னா அங்கே இருக்கிற மூதாட்டிகள், அங்கே இருக்கிற பெரியவங்க தான் எந்திரிச்சு நல்லா சுத்தமாகிட்டு அவங்கள கூட்டு போய் அந்த கண்ணெல்லாம் அடைச்சு என்ன கண்ணை பொத்தி அவங்க பார்க்குற பார்வை அந்த சுபமான மங்களமான அந்த விளக்குகள், அந்த நகைகள், என்ன அந்த அந்த பகவானுடைய விக்கிரகம், அந்த கண்ணாடி, இதெல்லாம் பார்க்கணும். அப்போ அந்த வருஷம் பூரா மங்களம்னு சொல்லுதா ஒரு விளக்கம். அப்போ வீட்டில் இருக்க பெரியவங்க தான் எந்திரிக்கணும்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. என்ன அதனால பெரியவங்க எந்திரிச்சதுனால சிறார்கள் அப்படியே மெதுவா சாவகாசமா எந்திரிக்கணும்னு சொல்லல. எந்திரிச்ச உடனே அந்த குறிப்பு அறிந்து மாமியாரே எந்திரிச்சிட்டாளேன்னு வேகமா எந்திரிக்கணும். கிட்டத்தட்ட அவங்க எந்திரிக்கிற நேரமும் இந்த மருமகள் எந்திரிக்கிற நேரமும் வித்தியாசம் இருக்காது. படியன்னு சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப யாரு வழிகாட்டியன்னா அங்க இருக்கிற மாமியார், வழியை யாரு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழிக்கு பின்னால போறது மருமகள். அப்ப 2 பேருக்கும் உண்டான ஒரு போட்டி போலே கிட்டத்தட்ட கொஞ்சம் சிறிது நேரம் வித்தியாசம் தான் இருக்கும். அதான் சாஸ்திரம் சொல்றது. அப்ப மொத்தமா வீட்டில் இருக்கிற ஆண்கள் சாவகாசமா எந்திரிக்கலாம். எப்பவுமே இப்ப நீங்க எந்திரிக்கிறது அலாரம் சத்தம் கேட்டுரும். என்ன தினைக்கும் நீங்க கோஷ்டிக்கு போகணும்னு காலையில் எந்திரிக்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் எனக்கு அந்த இது கிடைக்குதா, கொஞ்சமாச்சும் ஓய்வு கிடைக்குதா, எவ்வளவு வேலை செய்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணுங்கன்னு தட்டி விட்டுருவாங்க. என்ன தட்டி விட்டு அடியானு தூங்கிட்டா மணி 6 ஆகி போயிடும். என்னடா என்ன போக வேண்டிய நேரத்துக்கு போக முடியாமல் அவ தூங்குனதுனால நானும் தூங்கிட்டேன். என்ன ஆகையால இப்படி இழுவையில் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் என்ன சொல்கிறதுன்னா நாம் நம்ம எல்லாம் சுமையாக்கி கொண்டிருக்கிறோம் பல காரணங்களினாலே, பல ஆவல்களினாலே, பல ஆசைகளினாலே. இரவு தூங்குறதுக்கு இந்த வெளிச்சமெல்லாம் இந்த போகிற விளக்குகள் எல்லாம் இல்லாத காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? 6 மணிக்கு மேலே பேச்சே கிடையாது. 6-7 மணிக்கு மேலே ஊர் அடங்கிடும். என்ன ஊர் அடங்கி எல்லாமே நிசப்தமாயிரும். இயற்கையோட ஒட்டி வாழ்ந்த காலம். இப்போ இயற்கை எல்லாமே செயற்கையாகி செயற்கை வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இயற்கை நம்ம வாழலை. இயற்கை ரொம்ப தூரத்தில் வச்சுட்டு நீ பேசாம கடை. இப்போ இதெல்லாம் இருக்கு, தட்டு சாமா என்ன இந்த விளக்குகள், இந்த விசிறி, எத்தனையோ இருக்கு. என்ன இதெல்லாம் இது எல்லாத்துக்குள்ள தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ இது எல்லாம் அவங்கெல்லாம் இயற்கையாக வாழ்ந்த காலங்கள். அதெல்லாம் இந்த விளக்குகள்லாம் கிடையாது. ஆகையாலே இது போன்ற வாழ்க்கை முறைகளெல்லாம் இன்னைக்கு பார்க்கிறது அபூர்வம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். மருமகளை எழுப்புகிறாள். பிராட்டியை எழுப்பிவிட்டு, யசோதா பிராட்டியை எழுப்பிவிட்டு மருமகளுக்கு பின்னால் போய் மருமகளை எழுப்புகிறாள். அப்ப என்ன சொல்றா? உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன். இது என்ன எதை குறிப்பிடுகிறது என்றால், எதிரிகள் இடத்துக்கு போய் என்ன நம்ம அடிக்கிறது ஒரு விதம்,
செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த செத்த பயல்கள்லாம் போய் அங்கே போய் அடித்து அடைக்கிறது, திரும்பி வரவே கூடாது. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன். அப்படி அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம ஊரை அவங்க வந்து கைப்பற்ற வந்திருக்கிறார்கள் அப்படின்னா, உந்து மதகளிற்றன்னா இவன் போய் நின்னான்னா அந்த யானைப்படை பார்த்தீங்களா, அதுதான் மிக பலமுள்ள படை. ஒரு படையில் வந்து வேகமாக ஓடுற படை குதிரைப்படை, நடந்து சண்டை போடுறது காலாட்படை, இந்த கஜங்கள் யானைப்படை இருக்குல்ல, அது வந்து பலமான படை. அதை யானையை மேய்க்கிறதே கடினம். அந்த யானை மேலே உட்காந்து சண்டை போடணும், எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அது? கொஞ்சம் அசைந்தா கூட நம்ம கீழே விழுந்துருவோம். அந்த அளவு கஷ்டமான படை. அந்த வித்தை வந்து தெரிஞ்சவங்க, அந்த பெரிய பலம் உள்ளவங்க தான் யானை மேலே சவாரி செய்வாங்க. அப்பேற்பட்ட யானைகள் இருந்த படை, இருக்கிற படைகள். அப்போ உந்து மதகளிற்றுன்னா மத நீர் பெருகி வருகின்ற யானைகள், வீரமிக்க யானைகள், வீரம் மிக்க யானைகள், ஏற்றம் மிக்க யானைகள், அவ்வளவு தந்தங்கள் பலமா ரொம்ப ஆக்ரோஷத்தோட இருக்கிற மதம் பிடித்த யானைகள். அப்படி வந்துகிட்டு இருக்குமா யாரு? நந்தகோபனுடைய அந்த ஊரை தாக்குவதற்காக, கோகுலத்தை தாக்குவதற்காக. அப்ப நந்தகோபாலன் போய் அப்படி நின்னான்னா உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன். நந்தகோபன் திரும்பி ஓட மாட்டான், அவனை பார்த்துட்டு யானை பட திரும்பி போயிருமா. ஒண்ணு நம்ம போய் அடிச்சது, இந்த வீரத்தை வீரம் செறிந்த இந்த மக்கள் வாழ்ந்த நம்முடைய பாரத தேசமாக இருக்கின்ற அதன் பகுதியாக இருக்கின்ற கோகுலத்தை சுட்டி காட்டுகிறாள். ஆண்டவனே இருக்கேன், நமக்கு என்னையா தைரியம், நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் யாரு? நந்தகோபாலன் மருமகளே நப்பிண்ணை. அப்பேற்பட்ட மகாவீரனுக்கு மருமகளான நப்பிண்ணை என்று போட்டுகிறார்கள். ஒவ்வொரு மருமகளுக்கும் உள்ள பெருமை எது என்று பார்த்தாங்கன்னா, கல்யாணம் ஆற வரைக்கும் அப்பா பேரை சொல்லித்தான் அந்த பெண் பிள்ளை இன்னார் இணையார்னு அறிமுகம் செஞ்சுக்குவா. கல்யாணம் ஆன உடனே யார் பேரை சொல்லி அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும் சமூகத்திலே அப்படின்னு சொன்னா, இன்னார் உடைய மருமகள் என்று சொல்லி அறிமுகப்படுத்திக்க வேண்டும் என்று சாஸ்திரம் விதிக்கிறது. சீதா பிராட்டி ராமாயண கட்டத்திலே தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போது எல்லா இடத்திலையும் தசரத மகா சக்கரவர்த்திக்கு மருமகள் சொல்லிதான் அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாளாம். இந்த ராமாயண கட்டத்திலே ராவணன் தூக்கி கொண்டு போகும்போது மட்டும் நான் ராமனின் பத்னி அப்படின்னு சொல்றதை விட, நான் வந்து அந்த அந்த இல்லை இல்லை இது அப்பா அப்பா யாரு? ஜனகனுடைய மகள் சொல்லி அறிமுகப்படுத்தினானா. நான் ஜானகி ஜனகனுடைய மகள்னு அறிமுகப்படுத்தினானா, அவன் தூக்கிட்டு போயிட்டானா. தசரதனின் மருமகள்னு சொன்ன வரைக்கும் அவளுக்கு பிரச்சனை இல்லை. மறுபடியும் வீட்டு பேரை சொல்லி அழைச்சு நான் அண்ணா அவருடைய மகள்னு சொல்லி சொன்னதுனால அந்த வைபவம் குறைந்து அவள் தூக்கி செல்லப்பட்டிருக்கிறாள்னு சொல்லி ஒரு அனுபவம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவன் ஜனகனின் மகள்னு சொல்லவே இல்லையா, அவன் தசரதனின் மருமகள்னே சொல்லிக்கிட்டாளாம். இப்போ ஆஞ்சநேயரை தூது போய் அந்த அந்த கணையாளியை எடுத்துக்கிட்டு வரும்போது, மோதிரத்தை காட்டும்போது தன்னுடைய அறிமுகத்தை செய்து கொண்ட ஜானகி தான் தசரத சக்கரவர்த்தியின் மருமகள்னு சொல்லி அறிமுகப்படுத்தி கொண்டாளாம். இதுபோல இந்த மருமகள்கள் மாமனாரின் பெயரை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துவது என்பது ஒரு மரபு இருக்கிறது. ஆகையாலே இந்த உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலனுடைய மருமகளே நப்பின்னான்னு சொல்லி ஆண்டாள் இங்கே சொல்லி காட்டார். கந்தம் கமடும் குடலி கடை திறவாய். இந்த கந்தம் என்கிற வார்த்தை வந்து ரொம்ப அற்புதமான வார்த்தை. இது வந்து சம்ஸ்கிருத வார்த்தை. ஆக்சுவலாக சொல்லப்போனா கந்தம் அப்படின்னு சொல்றது சம்ஸ்கிருத வார்த்தை. அடியனுடைய வீட்டு பேர் வந்து கந்தான் வச்சிருக்காங்க. நம்ம கந்தான்னு சொன்ன உடனே மூக்க பொத்திக்கிறாங்க எல்லாம். அப்ப நாற்றம் அப்படின்னு சொன்னாலே, நாறுதுன்னு சொன்னாலே நமக்கு என்ன தோணுது? நமக்கு ஏற்கக்கூடிய விஷயமா தெரியல. அப்ப நாற்றத்துடாய் முடி நாராயணன் சொல்றார். நாற்றம்ங்கிறது ரெண்டு விதம். ஒன்று நறுமணம், அது ஒரு நாற்றம். இன்னொன்று நமக்கு ஏற்க கொள்ளக்கூடிய முடியாத அளவுக்கு இருக்கிற மனம், அது வேற. அப்ப நாற்றம்ங்கிறது பொதுவான வார்த்தை, மனம்ங்கிறது வார்த்தை. அதுபோல இந்த கந்தம்ங்கிற வார்த்தை தூய சம்ஸ்கிருத வார்த்தை, கந்தம்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து பிறந்திருக்க பேர் தான்
எங்கள் அடியனுடைய வீட்டு பெயர் கந்தான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நல்லா நறுமண பொருள் எல்லாம் ஒரு காலத்தில் வியாபாரம் பண்ணியிருக்காங்களோ போல் என்ன, அதனால் அந்த பட்ட பேர் அடியனுடைய வீட்டுக்கு வந்திருக்கலாம் கந்தான்னு சொல்லி. உண்மையிலே தேவேந்திரியாங்கிறது தான் பேர் என்ன, ஆனால் கந்தான்னு வச்சுருக்காங்க. இது நம்ம சமூகத்தில் சகஜமாக பட்ட பேர் நிறைய சமூகத்து வீட்டு பேர் இருக்குது. அப்படி இந்த கந்தம் கமடும் குழலி கடை திறவாய், அவளுடைய குழலுக்கு அவ்வளவு நறுமணம் இருக்கிறது என்ன. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாசுரத்தில் அந்த குழலுக்கு இருக்கிற அந்த வாசனையை குறிப்பிட்டு வைத்திருக்கிறாள் என்ன. அந்த வாசன் அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுப்ப தயிரரவம் கேட்டிலையோ அப்படின்னு சொல்லி அந்த வாசன் அருங்குழல்னு சொன்னா, அதே போல இங்க கந்தம் கமழும் குழலி, அந்த ஆயர்பாடியில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே அந்த மோர் தயிர் என்ன வெண்ணெய் வாசனை வீசுமாம் என்ன. அதுபோல இந்த தலைவியாக இருக்கின்ற இந்த தலைவியின் என்ன இளைய மருமகளாக இருக்கின்ற இவளுக்குமே அந்த கந்தம் கமழும் குழலி என்று சொல்லி குறிப்பிடுவது போல பாசுரம் அமைந்திருக்கு. வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் அப்படின்னு சொல்றான். சேவல் கூதா கோழி கூதாங்க என்ன. அப்ப கோழி அழைத்தனகான்னு சொல்றான்னா இது பேச்சு வழக்கு என்ன. இதை மாற்ற முடியாது. நம்ம என்னதான் இந்த வழக்குகள் இருக்கு பார்த்தீங்களா, இதை கோழி கூவுது அதான் சொல்கிறேன். அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. கோழி கூவுது, சேவல் பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை என்ன. இந்த கோழிங்கிற பேர்லேயே சேவலையும் அதை குறிப்பிடுற மாதிரி தான் நமக்கு இன்னைக்கு அந்த வழக்கு இருக்குது, பேச்சு வழக்கு இருக்குது. அப்போ இந்த வழக்கைத்தான் ஆண்டாள் இங்கே பேசி வச்சிருக்கா என்ன. கந்தம் கமடும் குழலி என்ன வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கோழி கூவுறதை பற்றி ஆண்டாள் இங்கே பேசலை, அழைத்தனகான்னு தான் சொல்கிறா. அப்போ கோழின்னு சொல்லும்போது சேவலையும் சேர்த்து குறிப்பிடுவது போல ஆண்டாளுடைய பாசனம் இது. பந்தால் அப்புறம் பந்தல் மேல் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான்னு சொல்கிறான். அப்போ அந்த அந்த மறுபடியும் பறவைகளை வர்ணிக்கிறா ஆண்டாள். இந்த இயற்கை சூழ்நிலையிலிருந்து ஆண்டாள் சற்று கூட விலகாமல் அந்த இயற்கை சூழ்நிலையை வர்ணனை செய்து கொண்டே வருகிறாள் ஆண்டாள் என்ன. இன்னைக்கு எவ்வளவோ பெரிய பெரிய காற்றலைகள் எல்லாம் என்ன நமக்கு இந்த அந்த இந்த கைபேசி அலைபேசின்னு சொல்றதுனால அந்த அலைவரிசைகள் எல்லாம் வர்றதுனால நிறைய பறவைகளுடைய சஞ்சாரமே இல்லாமல் போயிருச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பேச்சே இருக்கு என்ன. நம்ம இதனால இந்த பறவைகள்லாம் நமக்கு ஊருக்குள்ளேயே வரமாட்டேங்குது. இப்போ ஊரை விட்டு வெளியில போனோம்னு வச்சுங்களேன், இந்த பாசுரத்தில் என்னென்ன பாடப்படுற பறவைகள் இருக்கோ அத்தனை ஓசைகளையும் கேட்கலாம் நம்ம. இந்த கொஞ்சம் ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில நகர்ப்புறத்தை விட்டு வெளியில கிராமங்களுக்கு போகணும்னா உண்மையில நல்ல அனுபவம் கிடைக்குதுங்க. எல்லா பறவைகள் கத்துறது, இது என்ன பறவை அது என்ன பறவைன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு நம்ம உட்காந்து. அந்த அளவுக்கு பறவை இனங்கள் அவ்வளவு பெருகி இருக்கு. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கு என்ன. தூக்கணாங் குருவின்றாங்க, என்னென்னமோ குருவியெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை டவுன் பக்கம்லாம் என்ன. அந்த அளவுக்குலாம் பறவைகள் இருக்கு. அதுபோல மறுபடியும் என்ன பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள். பல்கால் குயிலினங்கள்னா பல வகையான குயிலினங்கள், ஒரு குயில் கிடையாது, குயிலே பல வகையான குயிலினங்கள் அத்தனையும் என்ன பல்கால் குயிலினங்கள் கூவினகான்னு சொல்றான். பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திருவாய் மகிழ்ந்தேலோரம் பாவாய்னு சொல்லி இந்த பாசனம் ஆண்டாள் முடிக்கிறார். இப்போ இதில் இந்த பாசனத்தில் ரொம்ப சிலாகிச்ச ஒரு மகான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். அவர் இருந்த காலத்தில் 1000 வருடங்களுக்கு முன்னால் அவர் இருந்த காலத்தில் அவர் எப்படின்னா, நம்ம இந்த குளியலை செய்யும்போது பல பாட்டுகள்லாம் பாடுவோம் பார்த்தீங்களா. நேற்று ஒரு பாட்டு கேட்டிருப்போம், அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு, அப்போ பல ரகமான பாட்டுகளை பாடிட்டு நம்ம போவோம் பார்த்தீங்களா. வெளியில் போகும்போது அப்படியே முடிச்சுக்கிட்டே போவோம். அந்த மாதிரி இவர் உஞ்சவிருத்திக்கு போவாராம் பிக்ஷை கேட்கறதுக்கு என்ன அந்த ஸ்ரீரங்கத்தில். அப்படி வீடு வீடாக போய் சன்னியாசியாக இருக்கிறதுனால உஞ்சவிருத்தி பெற்றுத்தான் அந்த சமைத்த உணவைத்தான் உண்ண வேண்டும் என்பது விதி, கிரமம் இருக்குது. கிரகஸ்தர்கள் சமைத்த உணவை பெறக்கூடாது, அரிசியை பெற்று சமைத்து உண்ண வேண்டும். சன்னியாசிகளுக்கு சமைத்த உணவை தான் இட வேண்டும், வித்தியாசம் இருக்கு. கிரகஸ்தர்களுக்கு போடப்படுகின்ற பிச்சை வேற என்ன, சன்னியாசிகளுக்கு போடப்படுகின்ற பிச்சை வேற. ஏன்னா சன்னியாசிகள் வீட்டில் தாய்மார்கள் இருக்க மாட்டாங்க, அவர் தனியாக தான் இருப்பார், அவருக்கு பல அலுவல்கள் இருக்கும். அதனால தான் சமைத்த உணவை தான் அவருக்கு இட வேண்டும். அப்படி நிறைய வீடு வீடாக போய் பிக்ஷை கேட்கும்போது இந்த ஆண்டாளுடைய திருப்பாசுரங்களை எல்லாம், திருப்பாவை பாசுரங்களை எல்லாம் முணுமுணுத்துக்கிட்டே போவாராம்.
அது சமையலுக்கு அந்த உஞ்சவிருதிக்கு மட்டும் கிடையாது, காலையிலேருந்து குளிக்க போகிறதுலேருந்து ஸ்நானம் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சுட்டு அவர் திருப்பாவை பாசுரம் பாடிக்கிட்டே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு சொல்லி முணுமுடிச்சுக்கிட்டே போகிறதும் வர்றதுமா இருப்பாராம். அப்படி ஒரு நாள் வந்து அப்படி உஞ்சவிருத்திக்கு போகும்போது ஒரு இடத்துல நின்று பிச்சை கேட்டிருக்காரு. பிச்சை கேட்டவர் திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டாராம். திடீர்னு மயக்கமாகி கீழே விழுந்துட்டாராம். அப்ப அங்க பிச்சை போட வந்த ஒரு பெண்ணு அவ மயங்கி கீழே விழுறத போய் என்ன பதறி போய் நேரா அவங்களுடைய அப்பா கிட்ட என்ன தந்தையார்கிட்ட போய் இப்படி ராமானுஜர் வந்திருக்காரு, ஜீயர் வந்திருக்காரு, என்ன ஜீயர் அவர் பேர் தான் ஜீயர், அவர் தான் முதல் ஜீயர் என்ன அந்த ஸ்ரீரங்கத்துக்கே ஜீயர் வந்திருக்காரு, அவர் ஜீயர் மயங்கி கீழே விழுந்துட்டாருப்பான்னு அப்பாட்ட சொல்லியிருக்காங்க அந்த பிள்ளை. அப்படி சொன்ன உடனே அந்த பெரியவர் இருக்கார்ல, அவர் ராமானுஜருக்குடைய ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கவர். அவர் ரொம்பவும் என்ன சங்கோஜப்படாம அதட்டிக்காம இந்த உந்து மதகளிட்டன் பாசுரம் சேவை ஆயிட்டு இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாராம். ரொம்ப சர்வசாதாரணம் அதட்டிக்காம என்ன அவர் ஒன்றும் இல்லாம உந்து மதகளிட்டன் பாசுரம் சேவை ஆயிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு மயங்கிருப்பாருன்னு சொன்ன உடனே இந்த பாசுரத்தில் வர இந்த கட்டம் எங்க மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய்னு சொன்ன உடனே கதவை திறந்துருக்கா இந்த பெண் பிள்ளை. அந்த வளையல் ஓசை எல்லாம் கேட்டுக்கிட்டே அந்த சலங்க ஓசை எல்லாம் கேட்டுக்கிட்டே அந்த பெண் பிள்ளைய மங்களமாக இருக்கின்ற அந்த பெண் பிள்ளை கதவை திறந்த உடனே ஆண்டாளே வந்து பிரத்யட்சமாக நின்றுட்டாளோ நினைச்சு அவரை தடால்னு கீழே மயங்கி விழுந்துட்டாரு. அப்படிலாம் நம்ம மயங்கி விழ முடியுமா? நீ என்ன உனக்கு என்ன நீ அவ்வளோ பெரிய ஞானியா அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? அவர் அப்படியே பிரத்யக்ஷமா அந்த பெண் பிள்ளையை ஆண்டாளாவே வரிச்சிட்டார் வரங்க. என்ன இது வந்து திருக்கோஷ்டியூர் நம்பியுடைய பெண் பிள்ளைன்னு சொல்லப்படுகிறது. என்ன அப்புறம் பெரிய நம்பிகளுடைய குமாரத்தி என்றும் இரு விதமாக அது வந்து ஆச்சாரிய பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. அது நம்ம பார்த்துக்கலாம். நம்ம என்ன அது நம்ம ஆச்சாரியர்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். ஆக நடந்த சம்பவம் இது நடந்திருக்கு. அந்த பெண் பிள்ளையை பார்த்து இவர் மயங்கி விழுந்தது ராமானுஜருடைய ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய அனுபவம் இது. ஆகையாலே இந்த நம்ம நேற்று வந்து அக்கார வடிசில் அனுபவித்தோம். என்ன அந்த அனுபவித்ததுக்கு பிரதான காரணம் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். அவருடைய என்ன ஸ்லோகத்தை சொல்லி அவருடைய பேரை சொல்லி நாம் தியானித்துக் கொள்வது மிக மிக முக்கியம். அப்போதான் இந்த திருப்பாவையுடைய மகிமை இன்றளவும் நமக்கெல்லாம் கிட்டுகிறது என்றால் பகவத் ராமானுஜரையே அந்த பெருமை சாரும். என்ன வேற யாரும் கிடையாது. ஏன்னா இந்த திருப்பாவை பாசுரங்கள் தமிழ் பாசுரங்கள். அந்த காலத்தில் வந்து தமிழ் வந்து உலகம் பூரா பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் ராஜராஜ சோழன் இங்கே அது வரைக்கும் போயிருக்காரு, இமயம் வரைக்கும் போயிருக்காரு எல்லாம் சொல்கிறாங்க. தமிழ் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, இந்த பாரத தேசத்துக்கே சொந்தமான ஒரு மொழி. ஆகையால் இந்த பாசுரங்களை இப்போ இந்த தமிழ் பாசுரங்களாக இருக்கின்ற இந்த திருப்பாவை வந்து நேபாளத்தில் சேவிக்கிறாங்க. தமிழில் ஓங்கி உலகளந்த பாசுரத்தை சேவிச்சுக்கிட்டு தான் அந்த அரசு பொறுப்பையே அங்கே இருக்கிற அரசர்கள் எடுக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு கூர்கா வந்திருந்தாருங்க. இது அடியன் கேட்ட விஷயம். என்ன ஒரு இமாச்சல யாத்திரைக்கு ஒருத்தர் போயிருக்கார். அடியார் ஒரு நண்பர் போனார். என்ன அங்கே போகும்போது நல்ல ஆச்சாரிய சம்பந்தம் உள்ள நண்பர்கள் அவங்கெல்லாம் வந்து அவங்க அந்த யாத்திரை போகும்போது முக்திநாத் யாத்திரையோ எங்கேயோ போகும்போது அங்கே போய் சாப்பாட்டுக்கு ஒரு சிற்றுண்டி சாலையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ அங்கே இருந்த என்ன ஒருத்தர் வந்து இந்த ஓங்கி உலகளந்த பாசுரத்தை பாடுறாங்க. இவங்களுக்கு தடாரன்னு ஆகிப்போச்சான். ராமானுஜர் மயங்கினது போல இவங்க மயங்கிட்டாங்களாம். என்ன தூக்கி வாரி போட்டுச்சான். எப்படி அந்த பாசுரத்தை அங்கே பாடுறாங்க, சம்பந்தமே இல்லை. சப்பமுக்குக்காரங்க எல்லாம் என்ன அவங்க பாட்டு ஓங்கி உலகளந்த உத்தமன்னு பாடுறாங்களாம். என்னடான்னு பார்த்தா ராமானுஜர் பண்ண வேலை இது. என்ன எல்லா பக்கமும் போய் இந்த பாசுரங்களை பழப்பிருக்காரு. எப்படி நம்ம ஜனகண மன பாடுறோம், தெரியுதோ தெரியலையோ என்ன ஏதோ பாடுறோம் பார்த்தீங்களா நம்ம, ஆனால் எந்திரிச்சு நின்று வணக்கம் செலுக்கிறோம், ஒரு இது போடுறோம். என்ன ஆகையால் இது ஒரு பாசுரம் வந்து இந்த பாரத தேசத்துக்கு முழுக்க இந்த பாசுரம் சர்வசாதாரணமாக இந்த திருப்பாவை பரவி இருக்கிறது என்றால் அதற்கு மூல காரணம் பகவத் ராமானுஜரே. என்ன அவரையும் நாம் நினைவு கூற வேண்டும். ஆகையால் இந்த பாசுரங்களில் வர்ற வார்த்தைகள் பந்தார் விரலி, என்ன உன் மைத்துடன் பேர் பாட, மாதவி பந்தல், இதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வமான விஷயங்கள். என்ன காரணம்னா ஒரு சிறு பெண்ணை பார்த்தால் அவங்களுடைய விரலை பார்த்தா பிஞ்சு விரல் மாதிரி இருக்கும். இதை வந்து ரெண்டு விஷயமா சொல்றாங்க. பந்தார் விரலினா
பந்து போல நல்ல உருண்டு இருக்கிற விரல்களை உடையவளே என்று சொல்லி போட்டுறாங்க. அந்த பெண் நல்ல தயிரும் மோருமா வெண்ணையுமா நெய் சோறு சாதம் சாப்பிட்டு நல்ல ஜம்முன்னு இருக்கலாம் அந்த பெண்ணு. என்ன அந்த பாவாடை அந்த கட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்தாலே அப்படியே ஆண்டாலே வந்த மாதிரி தோணும். அந்த அளவுக்கு லட்சணத்தோட அந்த ஆடை அணிந்து கொண்டு போஷாக்கோடே இருக்கின்ற ஆரோக்கியமான பெண் பிள்ளை சொல்லி கண்ணாடி எல்லாம் போடாமல் சத்து குறைந்து அதெல்லாம் கிடையாது, நல்லா போஷாக்கா இருக்கு. என்ன அந்த ஞானமும் பெற்ற பெண் பிள்ளை போலே பந்தார் விரலி, அதே சமயத்தில் பந்துகளோடு விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த விரல்களை உடையவள். ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். என்ன அந்த அந்த பந்தோடு சேர்த்து விளையாண்டுக்கிட்டே இருக்கிற அந்த சின்ன பெண் பிள்ளைகள்னு சொல்லும் போலே மாதவி பந்தல் மேல்னு சொல்கிறாங்க. மாதவி பந்தல்னா அங்கே இருக்கிற ஒரு பந்தல்னு சொல்லுவாங்க. நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பந்தல் வச்சுருப்பாங்க, வெளியில் மேடை இருக்கும், பந்தல் இருக்கும். இதெல்லாம் ஒரு வீட்டோட லட்சணமாக சொல்லி காட்டுறாங்க. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி என்ன உன் மைத்துணன் பேர் பாட. உன் மைத்துணன்னா இந்த மைத்துடனுங்கிற வார்த்தை இன்னைக்கு தமிழில் ரொம்ப சகஜமாக பேசப்படுற வார்த்தை. என்ன தெரியுமா? மச்சான். மச்சான்ங்கிற வார்த்தை தான் மைத்துடன். என்ன உன் மைத்துனன்னா உன்னுடைய கணவனாக கூடிய நபர், அவன் தான் மச்சான். என்ன அந்த மச்சானுங்கிற வார்த்தை மைத்துடன் ஏன் வருதுன்னா, பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பிராட்டியை ஹிருதயத்திலே கொண்டிருக்கிறான். அதுக்கு பேரு ஸ்ரீவத்சம் என்ற மரு. அந்த ஸ்ரீவத்சம் என்ற மரு தான் மகாலட்சுமி தாயாருடைய இருப்பிடம். அதனால தான் அவனுடைய பெயர் ஸ்ரீவத்சாங்கன் பேரு. என்ன அந்த வட்சஸ்தலத்திலே மகாலட்சுமி வாழ்கிறாள். என்ன அதனால தான் அந்த மச்சத்தை குறிப்பிடும் விதமாகத்தான் மச்சான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மச்சான் அர்த்தம் பெருமாள் தான் மச்சான். என்ன அந்த மச்சத்தை உடைய பெருமாள் தான் எல்லாருக்கும் மைத்துணன். அவன் தான் மச்சான், உலகத்துக்கே மச்சான். என்ன அப்ப இந்த மச்சத்தை ஒவ்வொரு ஆடவரும் தன்னுடைய பெண்ணை, தன்னுடைய மனைவியை இங்கே ஹிருதயத்திலே வைத்திருக்கிறதுனாலே அந்த மைத்துணன் சொல்லி இந்த வர்ணனை சொல்லப்படுகிறது. அப்ப உன் மைத்துணன் பேர் பாட. யாரு? நப்பின்னை பிராட்டியுடைய மைத்துணனாக இருக்கின்ற அந்த கண்ணனை பாடுவதற்காக உன் மைத்துணன் பேர் பாட. பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர் பாட. நாமங்களை உச்சரிக்க, நாம சங்கீர்த்தனம் செய்ய, நாமாவளியை பாட, சகஸ்ரநாமத்தை பாட, என பஜனை செய்வதற்காக நாம் வந்திருக்கிறோம்னு சொல்வது போல உன்னுடைய செந்தாமரை கையா சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து ஏலோரம் பாவாய்னு சொல்லி இந்த பாசுரத்தை ஆண்டாள் நிறைவு செய்கிறார். இதுல இவ்வளவு வர்ணனைகளும் இவ்வளவு காட்சிகளும் நாம் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய வண்ணம், இன்றளவும் பார்க்கக்கூடிய வண்ணம் இந்த ஆரோக்கியத்தையும் இந்த போஷாக்கையும் கூட்டி நம்ம எல்லாம் மகிழ்ச்சி உற வைக்கிறாள் ஆண்டாள். நம்ம பார்க்குற இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நாம் இதையெல்லாம் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆனால் பார்க்க முடியுதானா அபூர்வமாக தான் இருக்குது. இன்னைக்கு ஆடையும் மாறிடுச்சு, என்ன அணிகலன்களும் மாறிவிட்டன, இயற்கை சூழ்நிலைகளும் மாறிவிட்டன, நம்முடைய வீடு இல்லம் எல்லாமே இன்னைக்கு மாறின கட்டத்தில் இதையெல்லாம் நினைத்து பார்த்தாலே ஒரு அனுபவமாக இருக்கா பத்தியா? நினைத்தாலே இன்பம். என்ன நினைக்க எவ்வளவு ஆசையாக இருக்குது. இந்த ஆசையை கூட்டி இதெல்லாம் உண்மையாக இருக்கிற அளவுக்கு நம்ம இந்த உலகத்தை செஞ்சுக்கணுங்கிறது போல பிரார்த்தனை. அப்போ 2 பாசரங்களை அனுபவித்துக் கொண்டே இன்றைய நாள் பாசரத்துக்கு நாம் தொடரலாம் என்பது யோசனை. இன்றைய நாள் பாசரம் நேற்றைய தினத்து பாசரத்தோடே பார்க்க வேண்டும். இப்போ இந்த 10 பெண் பிள்ளைகளை எழுப்பிக்கொண்டே வந்தாள் ஆண்டாள். அந்த 10 பெண் பிள்ளைகளை எழுப்பிக்கொண்டே வந்து மேற்கொண்டு இருக்கிற நந்தகோபாலனுடைய கோயில் காப்பான், வாயில் காப்பான், நந்தகோபாலன், யசோதாய், அப்புறம் கண்ணன், பலராமன். இப்போ நப்பின்னை பிராட்டிக்கு வந்திருக்கா. ஏன்னா கண்ணனும் பலராமனும் எந்திரிக்கலை, இன்னும் கண்ணனும் பலராமனும் எந்திரிக்கலைங்க. அதனால நட்பின்னை பிராட்டிக்கிட்ட இப்போ கேட்குறா, எப்படியாவது எழுப்பிடலாம் அப்படின்னு நினச்சி மாற்றி எழுப்பி பார்க்கிறார். நீ எந்திரிக்கிறியா, நீ எந்திரிக்கிறியான்னு சொல்லி கேட்பது போல இப்போ நப்பின்னை பிராட்டிக்கிட்ட வந்துட்டா ஆண்டாள். என்ன நம்ம யாராவது ஒரு தெய்வம் நமக்கு அருள் செய்ய மாட்டாங்களா? என்ன இந்த தெய்வம் சக்கரத்தாழ்வார் அருள் பண்ண மாட்டாரா? இல்லை அங்கே உட்காந்துருக்கிற தாயார் அருள் பண்ண மாட்டாங்க, இல்லை ஆண்டாள் அருள் பண்ண மாட்டாரான்னு சொல்லி மாற்றி நம்ம சன்னதிக்கு போய் எப்படியாவது நமக்கு என்ன சீட்டு கிடச்சா போதும், பையனுக்கு என்ன மனைவி கிடைச்சா, நல்ல ஒரு மருமகள் கிடைச்சா போதும், நல்ல ஒரு மருமகன் கிடைச்சா போதும்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையிலே நமக்கு அருள் கிடைக்க வேண்டும். நமக்கு அந்த பறை கிடைக்க வேண்டும்.
இந்த பறைங்கிற வார்த்தை தான், இது பறைங்கிறது ஆண்டாளுடைய வேண்டுதலை குறிக்கின்ற வார்த்தை. நம்ம ஆங்கிலத்தில் அதிகப்படியாக நம்ம இந்த ஆன்மீக விஷயமா நம்ம பேசுறது பிரேயர் அப்படின்னு சொல்கிறோம். பறை, பிரே அப்படின்றான். இந்த பிரேங்கிற வார்த்தை இந்த பறை இந்த வார்த்தையிலிருந்து போயிருக்கலாமோங்கிறது ஒரு யோசனை. இந்த பறைங்கிற வார்த்தை தான் நம்ம ப்ரே பண்ணுறோம், நம்ம பறை கேட்குறோம், பறை 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 பிறை பிறை பிறைன்னு ஆயிடுச்சோங்கிறது ஒரு யோசனை, ஆராய்ச்சிக்கு உட்பட்டது என்ன. ஆகையால் இந்த பறை கேட்கிறாள் ஆண்டாள். இப்போ இன்னைக்கு தேதிக்கு 29வது பாசுரம் அனுசந்தானம் இன்னைக்கு. அப்போ நேற்றைய பாசுரத்திலே 28ஆம் பாசுரத்திலே ஆண்டாள் பூமி பிராட்டி என்ன மாலே மணிவண்ணா பாசுரத்தை பாடிக்கொண்டே, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா பாசுரத்தை பாடிக்கொண்டே, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்டார்கள் என்ன. அந்த கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்டார்கள். மகிழ்ச்சி உச்சத்தினால் என்ன பெருமாள் எந்திரிச்சு வந்துட்டாரு என்ன. அங்கே பெருமாள் எந்திரிச்சு அரியணையில் அமர்ந்து, துயிலணையில் இருந்த பெருமாள் மாறி மலமுழஞ்சில்னு சொல்லி என்ன மன்னி கிடந்து உறங்கின பெருமாள் ஆசனத்தில் அமர்ந்து அவனுக்கு போற்றி பாடி, அது அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றின்னு சொல்லி ஒவ்வொரு அவனுடைய அனுபவம், அவனுடைய அவதார அந்த திசையெல்லாம் பாடிக்கொண்டே வந்த ஆண்டாள் பிறகு அவனுடைய சேஷ்டிதங்களை, அவனுடைய விளையாட்டை எங்கே கோகுலத்தில், அதாவது என்னதான் அவதாரம் பலது பாடினாலும் அங்கே நிதர்சனமாக நேரடியாக இருக்கிறது கோகுலம் அவள் இருக்கிறது. அப்போ கோகுலத்தை பாட வேண்டும் என்ற அவனுடைய வைபவத்தை, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு பாடிக்கொண்டே அவனை மறுபடியும் போற்றும் விதமாக மாலே மணிவண்ணா நாங்கள்லாம் மார்கழி நீராடிட்டோம்னு சொல்லி, மேலையார் செய்வனங்களை எல்லாம் செஞ்சிட்டோம், அனுஷ்டானங்களை எல்லாம் செஞ்சிட்டோம்னு சொல்லி பாடிக்கிட்டே வந்த ஆண்டாள் அவனை எழுப்பி அருளை பெறுவதற்காக முற்படும் போது அந்த அருளை பெற்றுவிட்டாள் என்று சொல்லி அந்த பாசுரத்தோட மகிழ்ச்சி பொங்கத்தினாலே, மகிழ்ச்சி பொங்கியதினாலே, அந்த பேர் உகப்பினாலே எல்லோருக்கும் நெய்ச்சோறு பார்ச்சோறு இட்டு எல்லோரும் மகிழும் வண்ணம் கூடாரை வள்ளி வெள்ளியான ஆண்டாளை கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு சொல்லி பெருமாளை போற்றிக்கொண்டே என்ன மூட நெய் பெய்து முடங்கை வழிவார, நெய்ச்சோறு மூட நெய் பெய்து முடங்கை வழிவார எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே நேற்று பிக்னிக் போயிட்டா ஆண்டாள். கறவகை பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம்னு சொல்லி ஆண்டாள் சொல்றான். அப்ப பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம், சரிதானே? அப்ப என்ன பவித்திரத்திலேயே பவித்திரமானவன் பகவான், மங்களங்களிலேயே மங்களமானவன் பகவான். அப்ப ஆண்டாள் என்ன பாடியிருக்காங்க, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம் என்ன, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. அப்ப புண்ணியன்னா யாரு? பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம். புண்ணியத்திலே புண்ணியன் யாருன்னா பகவான் தான், கோவிந்தன் தான் என்ன. அதனால தான் மறுபடியும் சொல்ற ஆண்டாளிங்க அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற அந்த ஸ்லோகத்தை ஒட்டித்தான் இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அப்ப இந்த போற்றுதலுக்குரிய புண்ணியன் யாருன்னா சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் சொல்லி போட்டுவது போல, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே, சிறுபேரடைத்தனமும் சீறி அருளாதே இறைவா நீதாராய் பறையேலோர் எம்பாவை என்று முடிச்ச ஆண்டாள் இன்னைக்கு பாசுரத்தில் அனுசந்தானம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய், பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது, இற்றைப் பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்று ஏலோரம்பாவாய். இந்த பாசுரம் வாழ்த்து பாசுரமாகவும் பாடப்படுகிறது, பிரார்த்தனை பாசுரமாகவும் பாடப்படுகிறது. என குறைந்தபட்ச தமிழ் பாசுரங்களை பாட வேண்டும் என்பது விதி. பகவத் ராமானுஜர் என போன்ற மிகப்பெரிய ஆச்சாரியர்கள், பராசர பட்டர் போன்ற ஆச்சாரியர்கள் எல்லாம் இந்த அவங்க அந்திம திசையிலே போகும்போது, அவங்க காலம் முடியும் போது அவங்க சிஷ்யர்கள்லாம் கேட்டிருக்காங்க என்ன,
என்ன பண்ணுறது சுவாமி, நீங்கள் போயிட்டீங்கன்னா யார் எங்களுக்கு சொல்லித்தரது பாடங்கள் எல்லாம்? யாருமே இல்லைன்னு சொல்ல அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க உபதேசமாக, நீங்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். 4000மா? அது எப்படி பாடுறது? சரி, அப்போ நம்மாழ்வார் பாடின 1000 பாசுரங்களை பாடுங்க. 1000மா? அது எப்படி பாடுறது? அப்போ விடுங்கப்பா, அப்போ ஒன்று பண்ணுங்க, என்ன இந்த திருப்பாவை இருக்குல்ல, அதில் 30 பாசுரங்களையாச்சும் பாடுங்கன்னா. 30 பாசுரமா? அதுக்குமே நேரம் இல்லையே. நம்ம ஒரு திரைப்படம் வந்துருச்சு, இன்னும் ஒரு திரைப்படம் நின்றுகிட்டு இருக்கு, வரப்போகுது, அதுக்கு நாங்கள் கொட்டகைக்கு போய் பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன நீங்கள் எப்படியா இந்த 30 பாசுரம் பாட சொல்றீங்க? அதை எப்படி பாட முடியும்? நம்ம அது என்னன்னு தெரியாதே நமக்கு. முதல்ல இன்னைக்கு நிலைமைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், அன்னைக்கு அவங்க அப்படி சொல்லலை. என்ன அன்னைக்கு குறை வரப்போற காலம், கலிகாலம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது கணிச்சு கேட்டிருக்காங்க. அங்க சிஷ்யர்கள் கேட்டது அவங்களுக்காண்டி கேட்கல, நாம இருக்கிற காலத்துல நாம இப்படியெல்லாம் உலகம் தாறுமாறா போக போகுது அப்படியெல்லாம் யோசிச்சு அதை அனுமானிச்சு கேட்ட கேள்வி அந்த சிஷ்யர்கள். அவங்களுக்காண்டி கேட்கவே இல்லாத என்ன ஆகையால சொல்லியிருக்காங்க, அதுவும் முடியாத பட்சத்தில் என்ன பண்றது? மினிமம் கேரண்டி, இவ்வளவு பணம் கிடைக்கும் சொன்னா தான் நம்ம முதலீடு செய்வோம். என்ன 8% ஆச்சும் கிடைக்கணும், 7.5% ஆச்சும் கிடைக்கணும். அது கிடைக்குங்க, நீங்க போடுங்க பார்ப்போம்பாங்க. பயம் வந்துடும் நமக்கு, என்னடா பார்ப்போம்ங்கிறா? என்ன எழுதி கொடுத்தவங்களே ஏமாத்துற காலம் இன்னைக்கு. என்ன எப்படி நடக்கும்? அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் எப்படி நம்புறது? குறைந்தபட்சம் ஏதாவது ஒன்று ஆச்சு பாசுரம் பாடணும்னு சொல்லும்போது உபதேசிக்கப்பட்ட பாசுரம் தான் இந்த சிற்றஞ்சிறுகாலே அனுசந்தானமாவது பண்ணுங்கன்னு சொல்லி, இந்த சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளான்னு சொல்லி இந்த பாசுரத்தை குறைந்தபட்சமாச்சும் பாடணும். பகவானுடைய திருமுன்னே வீட்டில் அனுசந்தானம் செய்யணும். எப்போ காலையில் எந்திரிச்சு சுப்ரபாத சேவையெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணிட்டு இன்னும் சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்தேன்னா அந்த சுப்ரபாதத்துக்கு சமமாக இருக்கின்ற இந்த சித்தஞ்சிறுகாலே பாசுரம் அனுசந்தானம் ஆகணும்னு சொல்றது விதி. என்ன இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பாடும்போது ரொம்ப திருப்தி அடைஞ்சு இதுவரைக்கும் கேட்ட பறைகள் அத்துணையும் என்ன கிட்டப்பட்டு அத்தனையும் கிட்டி அவள் பேர் உகப்பிலே இருக்கிறாள் என்பது போல இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. எந்த ஒரு குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் நம்மையும் அதுபோல குறையில்லாமல் நம்மை போஷிக்கிறான், நம்மளை காக்கிறான் என்பது போல இந்த பாசுரத்திலே சித்தம் சிறு காலே வந்துன்னை சேவித்துன்னு ஆண்டாள் தொடங்குறார். அது என்ன? சித்தம் சிறுகாலே, காலை சிறுகாலை, என்ன அதிகாலை, அப்புறம் சிற்றம் காலை, சிறுகாலை, சிற்றம் சிறுகாலை. அப்படின்னா அதாவது காலைங்கிறது அப்படியே பின்னாடி போறாவ. என்ன அப்படியே சிற்றம் சிறுகாலைன்னு சொல்லும்போது இரவு மாதிரி இருக்கும், இருட்டு இருக்கும் அந்த வேளை, அதான் சிற்றம் சிறுகாலை. 4:30 மணி, 4:30 மணிக்கு தொடங்குகிற அந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையை இங்கே சுட்டி காட்டுகிறாள் ஆண்டாள். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். அப்படின்னா உன்னுடைய திருவடியைத்தான் போற்றுவோம், நாராயணனே நமக்கே பறை தருவான் சொல்ல ஆண்டாள் முதல் பாசுரத்தில். என்ன அப்ப உன்னுடைய பொற்றாமரை அடியே, உன்னுடைய பொற்றாமரை அடி போற்றும் பொருள் கேளான்னு சொல்லி பாடிருக்கலாம்ல. அடின்னு சொல்றது புரியுதா? சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடி போற்றும் பொருள் கேளாய், என்ன தப்பு இருக்கு? அது என்ன? அந்த ஏங்கிற அந்த ஏங்கிற சப்தம் எதுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, இதுதான் இதுக்கு பேரு தான் ஆத்ம விஸ்வாசம்னு சொல்றது. நம்ம விஸ்வாசத்தை பல பேர்கிட்ட காட்டலாம். என்ன இங்க காட்ட வேண்டிய விஸ்வாசம் யாருகிட்ட காட்டணும்னு சொல்லி சாஸ்திரம் விதிச்சிருக்கு. பல தெய்வங்கள் இருக்காங்க. என்ன எல்லார்ட்டையும் நம்ம போய் நமக நமக நமகன்னு சொல்லிக்கிறோம், சரிதானே? எல்லா சுவாமியுடைய அந்த பிரணவத்தோட சேர்த்து வர்ற அந்த நாமத்தில் நமகங்கிற வார்த்தையோட முடிக்கிறோம் நம்ம. அப்போ இந்த நமகங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது தெரியுமா? நம்முடைய அடிமைத்தனத்தை குறிக்கிறது. நான் நமஹ அப்படின்னா நான் என்னுடையவன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு அடிமைப்பட்டவன்.
இப்ப நமகங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நாராயணாய வரும். என்ன அந்த நாராயணாய நமக அப்படின்னா நாராயணனுக்கே நான் ஆட்பட்டவன், அதான் பொருள். இப்ப நீங்க அடிமை சாசனம் ஒரு நிலத்தை வச்சிருக்கீங்க, அந்த நில உரிமையாளர் நம்ம. அந்த நிலத்தை நம்ம பதிவு பண்ற இடத்துக்கு போய் இன்னும் ஒருத்தருக்கு ராமசாமி கிருஷ்ணசாமிக்கு பதிவு பண்ணிட்டாரு. திடீர்னு கோபால் ஒருத்தர் வர்றாரு, என்ன அவருக்கு அதே பதிவு பண்ண மாதிரி பதிவு பண்ண முடியுமா? ரெண்டு பேருக்கு எப்படி நம்ம சாசனம் எழுதி கொடுக்க முடியும்? அப்ப கோர்ட்ல போய் நம்ம நிக்க வச்சிருவாங்க, நீ ஃப்ராடு பண்ணிருக்க. சொல்றது புரியுதா? இது ரொம்ப சகஜமா நடக்கிற விஷயத்தை வச்சு அடியேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன நாம இந்த சாசனம்ங்கிறது ஒருத்தருக்கு தான் சொல்ல முடியும். ஒரு பதிக்கு ஒரு பத்தினி சாசனம் உரிமையாளர். என்ன அப்படி போல பதி பத்திரிக்குள்ளேயே அவ்வளவு உன்னதமான ஒரு ஒப்பந்தம் இருக்குன்னு சொல்லும் போது ஆண்டவனிடம் இருக்கிற ஒப்பந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மதங்கள் பெருகி இருக்கலாம், சம்பிரதாயங்கள் பெருகி இருக்கலாம், என்ன ஆனாலும் அடிமைத்தனம் என்பது தீர்க்கமாக என்ன பாகவதத்திலேயும் புராணங்களையும் இதிகாசங்களையும் வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. மாற்றி நம்ம அடிமைத்தனத்தை வச்சோம்னா அது ஒரு அந்த அளவுக்கு அந்த நேரத்துக்கு உள்ளான அடிமைத்தனமாக இருக்கலாமே தவிர நிரந்தர அடிமைத்தனமாக இருக்க முடியாது. இன்னைக்கு தேதிக்கு இதுக்கு இந்த சாமியை நான் வணங்குறேன், ஆனால் சாமிக்கெல்லாம் சாமியை மாற்ற முடியாது. தேவாதி தேவனை மாற்ற முற்படுவது அது சரி கிடையாது. ஏன்னா பகவானை எல்லாம் சாட்சாத்கரித்திருக்கிறார்கள் ரிஷிகள். சாட்சாத்கரித்திருக்கிறார்கள்னா முன்னே நின்னபடி பார்த்துருக்காங்க. இப்போ பகவத்கீதையில் அர்ஜுனன் என்ன பண்ணுறான்? சக்ஷுசுன்னு சொல்லி தனியாக ஒரு கண்ணை பகவான் அவனுக்கு அந்த 3 டைமென்ஷன் படம் பார்க்குற போகும்போது நம்ம இந்த வெறும் கண்ணால் பார்த்தா தலை சுற்றி மண்டை வெடிச்சிடும். என்ன தலை வெடிச்சிடும், தலை வலி வந்துடும் நமக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க? ஒரு கண்ணாடியை பொருத்துறாங்க. என்ன அதுபோல ஒரு கண்ணாடி, ஒரு கண்ணை கொடுத்திருக்கிறான் ஆண்டவன். அப்பதான் அவனையே நம்ம பார்க்க முடியும். நமக்கு கண்ணை கொடுத்தாதான் அவனை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒளி பிளம்பாக அவன் ஜோதி ரூபமாக அவன் காட்சி அளிக்கிறான்னு பகவத்கீதையில் சொல்றாங்க. என்ன சரிதானே? அப்படி இருக்கும்போது விஸ்வரூப தரிசனம் காட்டுறான்னு சொல்லும்போது அப்ப எப்படி நம்ம அவனை அளக்கிறது? அவனுக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கே, பிரபஞ்சமே அடங்கி இருக்கே. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டகடாக எல்லாமே அப்படியே காட்டுறான் அவன். அப்படி இருக்கும்போது அவனை மாற்ற முடியுமா? அவனை இவன்னு சொல்ல முடியுமா? நம்ம சொல்றதுக்குண்டான சக்தி நமக்கு இருக்கா? நம்ம கிட்ட இருக்கிற பொருள் கணக்கே நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன அந்த அளவுக்கு தான் நமக்கு நினைவாற்றல் இருக்கு, நமக்கு தைரியம் இருக்கு, நமக்கு சக்தி இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆண்டவனை முடிவு பண்ணும் விஷயம் நம்ம கையில் கிடையாது. அதெல்லாம் ஏற்கனவே அறுதியிட்டு இறுதியாக சொல்லப்பட்ட விஷயங்களை அனுசரித்து நடந்தால் உத்தேசம். இந்த பாசுரத்திலே அந்த விஷயத்தை ஆண்டாள் முன்னே என்ன சொல்லியிருக்கிறாரோ, முன்னோர் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ, முன்ன பின்ன ஆண்டாள் மாத்தல. முன்ன நாராயணனே நமக்கே பறை தருவான்னு பாசுரத்தில் சொன்னதை அப்படியே உனக்கே நாம் செய்வோம் என்ன அப்படின்னு சொல்லி மத்தை நம் காமங்கள் மாற்றேலோ ரம்பாவான்னு சொல்லி ஆண்டாள் இந்த பாசுரத்தை முடிக்கிறார். இப்ப இந்த மற்றை நம் காமங்கள்ங்கிறது இந்த வார்த்தையில இந்த உலகப்பற்று அனைத்தையும் சேர்த்து சொல்லி வைத்திருக்கிறார். இப்ப ஆண்டாள் இங்க மூட நெய் பெய்து முடங்கை வழிவார என இது சொன்னது. பறை கிடத்த போல இறைவா நீதாராய் பறையேலோ ரெம்பாவாய்னு சொன்னது. இதற்கு முன்னாடி பாசுரத்தில் கோல விளக்கே கொடியே விதானமே ஆறு நிலையான்னு சொல்லி பாடி வச்சது. சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே இதெல்லாம் கேட்டது. இது எல்லாம் கிடைச்ச பிறகு என்ன நெய் மூட 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 சோறு தின்னது. இதெல்லாம் பார்த்தோம்னா அவளுக்கு தான் வேண்டியது கிடைத்து விட்டதுன்னு சொல்றது போல. எது கிடைத்து விட்டதுன்னு பார்த்தோம்னா அவங்கிட்ட இருக்கிற பொருள் மட்டும் கிடைக்கல, என்ன அவனே கிடைத்து விட்டான் நமக்கு என்பதுதான் அவருடைய திருவடி ஸ்பரிசம் நமக்கு கிடைத்து விட்டது. அவனை அடைந்து விட்டோம்னு சொன்னா அவனை அடைகிறவனா எங்க அடைய முடியும்? இங்க அடைஞ்சா அது நிரந்தரம் கிடையாது. அப்ப நிரந்தரமான பரந்தாமமாக இருக்கின்ற அவனுடைய ஸ்தானமான நித்திய உலகமான நித்திய லோகமான அந்த வைகுண்டத்தை குறிப்பிடுகிறாள் ஆண்டாள். அந்த நித்திய விபூதியாக இருக்கின்ற அழிவே இல்லாத பெரும் பால் அது என்ன அந்த அளவுக்கு என்ன அளவு சொல்றாங்க தெரியுமா? நித்திய விபூதியாக இருக்கின்ற வைகுண்டத்தை என்ன எந்த அளவு சொல்றாங்க தெரியுமா? அந்த அளவுகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
நம்ம தலை சுற்றி கீழே விழுந்துருவோம். என்ன காரணம்னா, இந்த அண்ட கடாகம் தெரியும்ல, அண்ட கடாகம்னா என்ன தெரியும்ல, நம்ம மதுரையை பார்க்கவே முடியல சரியா. என்ன அண்ட கடாகம் எங்க, என்ன அது உலகம் சுற்றும் வாலிபர்களாக நம்ம முயற்சி பண்ணுறோம். நிறைய இந்த ஆகாத போகாத முயற்சியெல்லாம் வந்து கணக்குக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே பண்ண முடியாது நம்மளால், நமக்கு சக்தி கிடையாது நமக்கு. என்ன அதனால வந்து இந்த அண்ட கடாகம்ங்கிறது, இந்த பாதாள லோகம் இருக்குல்ல, இங்கேருந்து சத்தியலோகம் வரைக்கும் இந்த 7 லோகங்கள் தான் ஒரு முட்டை, ஒரு அண்டா. என்ன ஒரு அண்டங்கிறது, இந்த அண்ட கடாகம்ங்கிறது இந்த 7 லோகங்களையும் சேர்த்து ஒரு அண்டா அப்படின்னு சொல்றாங்க. இந்த அண்டானாம் சகஸ்ரானாம் சகஸ்ரானாம் கோடி கோடின்னு சொல்லி இத்தனை முட்டைகள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிறதா. அதாவது கணக்கு தெரியுதா? என்ன என்ன இத்தனை முட்டைகள் அங்க அங்க நின்றுகிட்டு இருக்கா. அந்த அந்த ஒவ்வொரு முட்டைக்கும் ஒரு பிரம்மா இருக்கானா, ஒரு இந்திரன் இருக்கானா, என்ன ஒரு உலகம் இருக்காம், ஒரு பாதாளம் இருக்காம். எப்படி என்ன சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்ட, என்ன சொல்றீங்க புரியல? ஒவ்வொரு சூரியன் எல்லாமே இருக்கு. ஒரு வீடுன்னா கருவறை இருக்கு, என்ன பள்ளியறை இருக்கு, எல்லாமே வாஸ்து சாஸ்திரம் இதுல இருக்கு. என்ன கலவப்படாதீங்க, எல்லாம் வாஸ்து சாஸ்திரம் தான். என்ன இந்த படி ஒவ்வொரு அண்ட கடாகங்கள், இவ்வளவு அண்ட கடாகங்கள் இருக்கா, இவ்வளவுக்கும் ஒரு பிரம்மா, ஒரு சிவன், ஒரு முருகன் அப்படின்னு சொல்லி எல்லாத்திலையும் தேவர்கள் அப்படி சொல்லி தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கலாம். இந்த அண்ட கடாகங்கள் எவ்வளவு முழுக்க இருக்கோ, லட்சக்கணக்கில் இருக்கிற அண்ட கடாகங்கள் எத்தனை இருக்கோ, எவ்வளவு இடங்கள் இருக்கிறதோ அத்தனைக்கும் சேர்த்து வைத்து 3 மடங்குக்கு மேலே இருக்கிறது தான் அந்த பரவாசுதேன அமர்ந்த கோலத்திலே சேவை சாதிக்கின்ற பரந்தாமம் இருக்கிறது, வைகுண்டம் இருக்கிறதுன்னு சொல்லுது வர்ணனை. அது 3 மடங்குங்கிறது ஒரு பேச்சுக்கு தான் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அது சும்மா நம்ம இதுக்கே திணறிட்டோம். நம்ம ஒரு கணக்கு சொல்லியா, ஒரு பேச்சுக்கு ஏதாவது சொல்லணும்ல, போ அப்படின்னு சொல்லி நிலாவை காட்டி சோறுட்டுறோம்ல, அந்த மாதிரி என்ன நிலா வா வா வான்னு சொல்லி சோறுட்டுறோம்ல, அதே போல கணக்கு இது. என்ன அது ஒரு கணக்குக்கு காட்டுறாங்க. அது அவ்வளவு பெரிய பரந்தாமம்னு சொல்றாங்க. அங்கே போனா நம்ம வந்து தலையால நடக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், எல்லா சக்தியும் நமக்கு இருக்கும். சாமியாபத்தி மோட்சம்னு சொல்றாங்க. பகவானுக்கு என்னென்ன சக்தி இருக்கோ அதே சக்தி நமக்கும் ஏற்பட்டு விடும். நம்மளும் ஒரு பிரம்மாவை படைக்கிற அளவுக்கு சக்தி இருக்கு, ஆனால் படைக்க மாட்டோம். ஏன்னா அந்த திருப்தி, அந்த வைபோகம், என்ன அந்த அந்த பிரம்ம அனுபவம் நமக்கு வேற இடத்துல கிடைக்காது. அதனால அதை விட்டு வர மனசு வராது. போறவங்க திரும்பி வர முடியாத பரந்தாமம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பரந்தாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, பரந்தாம் பரமாத்மா இருக்கிற பரந்தாம். இந்த பரந்தாமத்தான் நம்ம நிறைய வந்து வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா மக்கள் கேட்கறது, உனக்கு என்ன ப்ரமோஷன் கிடச்சிருச்சா, என்னப்பா இத்தனை வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, இன்னும் உயர் பதவி கிடைக்கலையா, ப்ரமோஷன் கிடைக்கலையா அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா. அந்த ப்ரமோஷனுங்கிற வார்த்தையில் பரமோக்ஷம் அடங்கி இருக்கு. நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அங்கே மாறுதல் ஆரம்பம் பார்த்தீங்களா, 2-3 மடங்கு மாறுதல். எப்படி 2-3 மடங்கு மாறுதல் ஆனால் 1ஆவதுல இருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரமோஷன் ஆயிருக்கும். அவன் படித்த படிப்பில் நல்லா பாராட்டு வாங்கி அவனை வந்து 3ஆவதுக்கு அனுப்பியிருப்பாங்க. 2ஆவது படிக்காமையே 3ஆவது போயிடுவாங்க, 4ஆவது போயிடுவாங்க. அவ்வளோ பெரிய அறிவாளி அவர். என்ன ஸ்பெஷல் கேட்டகரி, பிரத்யேகமான ஒரு சலுகை. அந்த சலுகையெல்லாம் கொடுக்குறாங்க, நல்ல மாணவர்களுக்கு கிடைக்கிது அதெல்லாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதே போல் உத்தியோகத்திலையும் ஒரு பதவியிலேருந்து 2 பதவி தாண்டி மேல் பதவி போயிடுவார். அப்போ என்ன சொல்லுவாங்க, பேரடைம் ஷிஃப்ட் அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேரடைம் அப்படின்னா பரந்தாம், பரந்தாமத்துக்கு போகிற சலுகை. அது பரந்தாமத்தான் பேரடைம்னு அல்ப திசையில் பேசுகிறாங்க அவங்க. இது வந்து தெய்வீக திசை, இது உன்னத திசை, என்ன இது தேவ திசை நம்ம பேசுகிறோம். அதை வந்து அல்ப திசையில் கொண்டு போயிடுவாங்க அவங்க பேரடைம் ஷிஃப்ட் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம வந்து பாரடைஸ்ங்கிறோம், பரதேசம், பரதேசம் அதான் பரந்தாமன் இருக்கின்ற பரதேசம், பரதேசம் அதான் பாரடைஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம வந்து பிரைவசி அப்படிம்போம். எனக்கு பிரைவசியே இல்லைப்பா, என்ன பிரைவசி என்னன்னா தனியாக இருக்கிறது. என்ன தனியாக இருக்க விட மாட்டேங்கிறியே, ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறதோ, இல்லை ஒரு ஆண் தனியாக பெண் தனியாக இருக்கிறதோ பிரைவசி அப்படின்னா அது வந்து பரவாசம் செய்யணும். நம்ம பரவாசம் தான் பிரைவசி. அதில் இருக்கிற இன்பம் ஆனந்தம், பேரானந்தம், பரமானந்தம். என்ன அந்த ஆனந்தம் பரமானந்தத்தை ஆண்டாள் இங்கே சொல்லி காட்டுகிறது போலே இந்த சிற்றஞ்சிறுகாலே பாசுரத்தில் பறை நமக்கு கிட்டி இருக்கிறது. பரந்தாமத்துக்கு நாம் சென்று விட்டோம். அந்த பரந்தாமமாக இருக்கின்ற ஸ்ரீவைகுண்டமாக இருக்கின்ற பிரஜாநதியே காவேரியாக ஓடிக்கொண்டிருக்கிறது.
அந்த சப்த என்ன அங்க பிரகாரம் இருக்கிறதே, வைகுண்டத்தில் இருக்கிற சப்தாவரணத்தை தாண்டி நாம் செல்ல வேண்டும் பகவானுடைய திருமாளிகைக்குன்னு சொல்லுது போலே, அங்க ஸ்ரீரங்க மண்டபத்தையும் என்ன அங்க இருக்கிற பிரணவாகார விமானத்தையும் அங்கே பள்ளி கொண்டிருக்கிற ஸ்ரீரங்கநாதரையும் என்ன இந்த பூலோகத்திலே வார்த்து வைத்திருக்கிறார்கள் அந்த வைகுண்டமாக என்பதுதான் நம்முடைய ஆச்சாரிய பெருமக்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய பிரணாம் என்ன வணக்கம். அப்பேற்பட்ட இந்த வைகுண்டத்தையே வார்த்து இந்த பூலோகத்திலே நமக்காக ஒரு மாதிரியாக்கி இருக்கிறார்கள் இந்த உலகத்தை. அப்ப இந்த வைகுண்டமே ஸ்ரீரங்கம், அந்த ஸ்ரீரங்கமே இங்க இருக்கிற கூடரழக பெருமாள் கோயில், அந்த கூடரழக பெருமாள் கோயிலே அழகர் கோயில், அந்த அழகர் கோயிலே என்ன திருமோகூர் பெருமாள் கோயில், அந்த திருமோகூர் பெருமாள் கோயிலே நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பக்கத்தில் இருக்கிற சீதாராம ஆஞ்சநேயர் கோயில், அந்த சீதாராம ஆஞ்சநேயர் கோயிலே நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாள் உள்ள இருக்காருன்னு சொல்லி இறக்கி 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 இறைவா நீதாராய் பறையோலோ ரெம்பாவாய்னு சொல்லி இறக்கி வச்சிருக்கிறா, இறங்கேலோ ரெம்பாவாய்னு சொல்லி இறக்கி இறக்கி வச்சிருக்காங்க. அதுதான் இறைவன் இறங்கி வந்திருக்கான். என்ன நமக்காக நம்ம எல்லாம் அழைத்து செல்வதற்காக, விட்டு செல்வதற்காக இல்லை. என்ன நிரந்தரமான உலகத்திற்கு எப்போவுமே நமக்கு முழங்கை வழிவார, நமக்கு மூட நெய்ப்பெய்து முழங்கை வழிவார அந்த ஆனந்தம் சிறிது நேரம் கிட்டியது, அதை நம்மளால் தாங்கிக்க முடியாது. இதே ஒரு என்ன சின்ன கோலையில் கொடுத்தாங்க, இதே பெரிய தட்டில் நிறைய கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமா? நம்ம தாங்க மாட்டோம். அப்போ இறைவனுடைய அருள் கொஞ்சம் கிடைச்சாலே என்ன பெரிய செல்வந்தர் ஆயிடலாம். கொஞ்சம் கிடைச்சாலே, நிறைய கிடைச்சா நமக்கு கணக்கு தெரியாம தட்டு தடுமாறி போயிருக்கும். அவனுடைய அருள் நமக்கு நேரடியாக கிடைச்சோம்னா, அதிகபட்சமான அருள் கிடைச்சா என்ன ஆகும் தெரியுமா? இறைவனுடைய அருட்பார்வை என்ன மட்டும் பாருன்னு போய் நிற்பான் ஒருத்தன். சாமி கருடனெல்லாம் மறைச்சிருவான். நேராக போயா சாமி எத்தனை தடவை பார்த்தேன் தெரியுமா? சரி சாமி உன்னை பார்த்தாரா நீ கேட்ட வச்சுங்களேன், அது சாமி பார்த்துக்கிட்ட. சாமி நல்லா பார்த்தாரா? நல்லா பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? மோட்சத்துக்கு போயிடுவேன். ஒரு பயம் நிற்க மாட்டாங்க. அப்ப ஒரு பயம் சாமிக்கு முன்னாடி நிற்க மாட்டே, கருடனை மறைச்சு நின்ன அங்க போயிடுவேன்னா அப்படியா அப்படின்னு விளங்கிடுவான். அப்படியே பயமுறுத்திருக்கேன் சில பேர். அப்படி என்ன சிந்தையந்தின்னு ஒரு பெண் பாகவத்திலே சொல்லப்படுது. சிந்தையந்தின்னு சொல்லி ஒரு பெண், அந்த பெண் மகா பக்தை, நல்ல ராசலிகளை எல்லாம் செய்யும் போது கண்ணனோடே நல்ல விளையாடிய மகா பக்தை பாகவதை. அவ அந்த கோகுலத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் கிருஷ்ணனோட ஆடுறதுக்கு கிளம்பி போயிட்டாங்களாம். அவ கல்யாணமான ஒரு என்ன ஒரு நல்ல ஒரு உத்தமி. என்ன அவள் வீட்டை விட்டு 6 மணி ஆயிடுச்சு, என்ன இருட்டிருச்சு. அப்புறம்தான் அந்த ராசலீலை நடக்குது. கண்ணன் புல்லாங்குழல் ஊத ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்றதுனே தெரியல. இந்த பெண்ணுக்கு அவ்வளவு ஈர்ப்பு, போய் கோலாட்டம் ஆடணுமே, கோஷ்டி சேர்ந்துட்டாங்களே, நம்மளை மட்டும் கழட்டி விட்டு போயிட்டாங்களே, என்ன நம்ம போய் அந்த கோஷ்டியோட சேரணுமே, எப்படி கீதா பவனத்துக்கு வர முடியலேன்ற ஏக்கம் நிறைய பேர் இருக்கு பார்த்தீங்களா? நினச்சிக்குவோம். என்ன அந்த ஏக்கம் போல நம்ம போய் என்ன இந்த சொற்பொழிவை கேட்க முடியலையேங்கிற ஏக்கம் இருப்பது போல அந்த பெண்ணுக்கு அந்த ஏக்கம். அந்த ஏக்கத்தில் போய் வாசல்ல போய் போக கிளம்புறாளா மாமியார். என்ன எங்க போற இந்த நேரத்தில்? இந்த நேரத்தில் நீ என்ன கிளம்பிட்ட? நேரம் இருட்டுருச்சு, உள்ளவா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்ணு அந்த ஏக்கத்திலே என்ன அந்த அந்த ஆரத்தி, அந்த ஆர்த்தி மேலோங்க, ஆரத்தி ஆர்த்தி ஆர்த்தி ஆரத்திக்கும் ஆர்த்திக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆரத்தி என்ன, ஹா போட்டா நம்ம காண்பிக்கிற அந்த பல்லாண்டு பாடுகிற அந்த கற்பூர தீபத்தை காமிக்கிற அந்த நெய் தீபத்தை காமிக்கிற அந்த லட்சணம். என்ன ஆர்த்தி என்ன ஏக்கம்னு அர்த்தம். ஆ போட்டா ஏக்கம், ஹா போட்டா காமிக்கிற ஆரத்தி. நம்ம மக்களுக்கு ஆர்த்தி என்ன, அந்த சிற்றுண்டி சாலையில் போய் என்ன நல்ல உணவு இருந்தது தான் தெரியுது. என்ன ஆகையால இந்த அந்த ஏக்கத்தோட அந்த ஆர்த்தியோட அப்படியே ஏங்கி ஏங்கி தவிக்கும் போது திடீர்னு பார்த்தேன்னா மூச்சையாய் விழுந்துட்டாளாம். அந்த ஏக்கத்தினாலேயே அவளுடைய பாப புண்ணியங்கள் கழிந்தனவா பாகவத்தில் சொல்லப்படுறது. அந்த பாப புண்ணியங்கள் கழிஞ்சா என்ன ஆயிரும்? பூச்சியம் அப்படின்னா மோட்சம். அவன் மோட்சத்துக்கு போயிட்டானா? என்னப்பா இது, அந்த அளவுக்கு ஏங்கின பெண். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவனுடைய முழு கடாட்சமும் நமக்கு கிட்டி விட்டது. ஆண்டவன் தான் கதின்னு சொல்லி அந்த பெண் அந்த சிந்தையந்தின்னு சொல்லுவாங்க. அந்த சிந்தனையிலேயே அவள் தன்னுடைய என்ன உயிரை உயர்ந்த ஸ்தானமான பரந்தாமத்துக்கு கொண்டு போய் விட்டாள். அந்த யோகத்தை விட, யோக மார்க்கத்தை விட ரொம்ப எளிதான மார்க்கம் இது. அந்த 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 அந்யோன்யமாக இருக்கின்ற சக்கியபாவம்னு சொல்லுவாங்க. நவவித பக்தியிலே இது ஒரு பக்தி சொல்லப்படுகிறது. ஆகையால இந்த பக்தி மேலோங்கி
அவள் பரந்தாமத்தை அடைந்து விட்டாள் சொன்னான்னா, நம்ம என்ன கணக்கு வச்சுக்கிறது? நம்ம எல்லாம் சாமி போய் நமக்கே நீ பறை தர, எனக்கே நீ அருள வேண்டும் சொல்றதுக்கு நமக்கு சக்தி கிடையாது. அப்படி அருள் கிடைச்சதுன்னா நம்ம ஆளா இருக்க மாட்டோம் இங்கே. அப்போ நம்ம தான் பார்த்துக்கலாம். என்ன அக்கௌண்ட்ல இன்னைக்கு 10 லட்சம் ஏறப்போகுதுன்னு நினச்சிட்டு போகலாம்னு நினச்சா ஆள் இருக்க மாட்டானே, வைகுண்டத்துக்குள்ள போயிருப்பா. இவன் கணக்கு அதானே. ஏன்னா நமக்கு இந்த அற்ப விஷயங்களிலே, அற்ப உலக வாழ்க்கையிலே கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பரந்தாமத்துக்கு வைகுண்ட ஏகாதசி அப்போ போயிட்டு வர்றதோட சரி, ஒரு வருஷமோ என்ன இந்த பரந்தாமம் என்று என்ன எது இருக்கு, எங்கே இருக்கிறது, என்ன அப்படி இந்த பாசரங்கள்லாம் நமக்கு விளக்குகிறதுன்னு பார்த்தோம்னா, இந்த உலக ஆசையை எல்லாம் அறுப்பதற்குண்டான மார்க்கத்தை ரொம்ப லேசா காட்டி வச்சிருக்காங்க இந்த 30 பாசரங்கள்ல. இந்த பாசரங்கள்ல ஆரம்பத்தில் ஆண்டாள் கேட்ட பறைகள் இது எல்லாமே இந்த உலக வாழ்க்கைக்காக நம்முடைய கர்மா, இந்த ஜென்மாவில் என்ன விடப்பட்ட கர்மா, இந்த கர்மா மட்டும் என்ன பலித்து இந்த கர்மா முடிஞ்ச உடனே நம்முடைய வாழ்க்கையின் இறுதியிலே நாம் மோட்சத்தை பெற வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கத்தோடு நாம் எல்லாம் வாட வேண்டும். அதான் இதில் சொல்லப்படுற விஷயங்கள். அப்போ உடனே நம்ம மோட்சத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது. ஏன்னா இடப்பட்ட கர்மா கழியணும். இந்த ஜென்மாவுக்குன்னு நம்ம இந்த சார்ஜ் இருக்குல்ல, இந்த சார்ஜ் நினைச்சா இறங்கிருமா? இந்த சார்ஜ் நம்ம உபயோகம் பண்ணத்தான் இறங்கும். அதுபோல நமக்கு இடப்பட்ட கர்மாவை நம்ம கழிச்சுக்கிட்டே கடைசி அந்திம திசையிலே நாம் உனக்கே நாம் ஆட்சேபம்னு இருந்தோம்னா, அவன் அந்த அடிமை சாசனத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ எனக்கு அடிமைன்னு சொல்லி சாசனம் எழுதி வச்சிருக்க, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானேங்கிறது பாசனம். அப்போதைக்கு அந்த நேரத்தில் என்னால் எந்த திசையில் இருப்பேனோ சொல்ல முடியுமோ, சொல்ல முடியாதோ, மூச்சையாக இருப்பேனோ, நினைவில் இருப்பேனோ, நினைவில்லாமல் இருப்பேனோ, இல்லை சொத்து கணக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேனோ, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது எனக்கு. அதனால் இப்போதே சொல்லி வைக்கிறேன்னு சொல்வது போல உனக்கே நாம் ஆட்சேபம்னு இப்போ இருந்தே சொல்லிக்கிட்டே வந்தா அப்போ சுலபமாகும் என்பது பெரியோர்களுடைய அறிவுரை இதில். ஆகையாலே இந்த பாசுரங்கள் எல்லாம் நம்முடைய உலக சுகத்துக்காகவும் என்ன உன்னதமான அந்த லோகத்தை, அந்த நித்திய விபூதியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தை நிறைவேற்றும் விதமாகவும் நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம், மாட்டு பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம், அதுக்கு அடுத்த நாள் உழவர் திருநாள் கொண்டாடுறோம். இதெல்லாம் கொண்டாட வேண்டியது கொண்டாட்டங்கள் இங்கே உலகத்தில். அதே சமயத்தில் அவனை முன்னிட்டு இதையெல்லாம் கொண்டாட வேண்டும். அந்த பரந்தாமனாக இருக்கின்ற மாதவனை, கேசவனை, நாராயணனை முன்னிட்டு கொண்டாட வேண்டும் என்பது அறிவுறுத்துவது போலே அவனையும் விடக்கூடாது, அவனை விடாத என்ன இந்த உலகத்தையும் அந்த பரந்தாமத்தையும் நினைத்து கொண்டே நாம் இந்த உலக அனுபவங்களை பெற்று உய்ய வேண்டும் என்பது இந்த பாசுரத்தினுடைய முடிப்பு. இப்ப மற்ற நம் காமங்கள் என்ன மாற்றேலோர் எம்பாவா என்று சொல்றது இந்த பகவத்கீதையில கண்ணன் 4வது அத்தியாயம். கொஞ்சம் கண்ணாடி போட்டால் தான் கண்ணு தெரியும் நமக்கு, அதனால் கொஞ்சம் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன அன்னைக்கு படித்த பாசுரங்கள் இது ஸ்லோகங்கள் தான் அதெல்லாம் 4வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகம். ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷிபிஹி குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வைஹி பூர்வதரம் கிருதம். பூர்வதரம் கிருதம் மேலையார் செய்வனவள் வேண்டுவன கேட்டியேல் கிம் கர்ம கிம கர்மேதி என்ன கவயோக்கியத்ர மோகிதஹ. என்ன பெரிய பெரிய ஞானிகளும் புரியாத வண்ணம் இருக்கின்ற இந்த கர்மயோகம் புரியுதா? பெரிய பெரிய மிக பெருத்த ஞானிகளும் இப்ப நம்ம வைகுண்டம் என்கிறோம், என்ன வைகுண்டம் என்கிறோம், அண்டகடாகம் என்கிறோம், இதெல்லாம் நமக்கு புரியுதா என்ன? சும்மா வாயில வடை சுட்டுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பார்த்துருக்கேனா? நான் என்ன இந்திரலோகம் பார்த்துருக்கேனா, சந்திரலோகம் பார்த்துருக்கேனா, இல்லை பாதாளம் பார்த்துருக்கேன்? ஒன்றும் பார்க்கல. அடியனும் உங்களை மாதிரி தான் பெருசாக பேசிட்டு இருக்கேனே தவிர நான் அடியனும் பார்த்தது இல்லைங்க. என்ன ஆனால் இதில் சொல்லி வச்சுக்கிறத நேர்த்தியாக வாசிக்கிட்டு இருக்கேன். என்ன அதான் சொல்கிறேன். இப்போ பகவத்கீதையில் சொல்லி இருக்கிறத நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், பாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி பண்ணால் பத்தாதுன்னு சொல்கிறான் கண்ணன். உணரும் வண்ணம் நீ உடைய கர்மாவை செய். என்ன கர்மாவைய எப்படி சக்க போல செய்யக்கூடாது, ரசத்தோட செய்யணும். ஏன்னா இந்த கர்மயோகத்திலிருந்து ஞானம் பெற்று அந்த உணர்வு பெற்று நீ இந்த கர்மாவை செய்யின்னு அப்படியே என்ன நம்மளை ஏற்றி வைக்கிறான். அந்த நிலைமை தான் இந்த நிலைமை. ஆண்டாலும் அதைத்தான் பண்ணி வச்சிருக்கா. உனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்லி ஆசையை கூட்டி கடைசியில் அவனே கிடைக்கும் வண்ணம் நம்மளை செய்து வைக்கிறாள் ஆண்டாள்.
எப்படி இந்த கர்மயோகத்திலிருந்து ஞான யோகத்துக்கு மாற்றப்படுகிறார்களோ பகவத்கீதையிலே கண்ணன் எப்படி உபதேசம் பண்ணியிருக்கானோ அர்ஜுனனுக்கு, அதே கிரமத்தில் தான் ஆண்டாளும் இந்த 30 பாசரங்களை பகவத்கீதையுடைய சாரமாக பொழிந்து வைத்திருக்கிறார். அப்ப என்ன சொல்றா, கிம் கர்ம கிம கர்மேதி கவயோக்கியத்ர மோகிதः தத்தே கர்ம பிரவஷ்யாமி யக்ஞாத்வா மோட்சசே அசுபம் சொல்றா. இங்கே தான் அதே நிலைமை தான் இங்கேயும். உனக்கே நாம் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய்னு சொல்லி இங்கே நெய் மூட நெய் பெய்து வழிவார இந்த பறை இந்த விளக்கு இந்த எல்லாமே சுபமான விஷயம்தான். என்ன நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி கண்டதை உண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இவன் நெய்யை உண்ணக்கூடாதுன்னு சொல்றா, பாலை உண்ணக்கூடாதுன்னு சொல்றா. இங்க இருக்கிற நெய் பாலெல்லாம் சுமாரியா? என்ன அங்க போனா தேவாமிர்தம், என்ன என்ன திரும்பி வர முடியாத திரும்பி வரக்கூடாத தேவையில்லாத அந்த பரந்தாமத்திலே நீ நெய்யையும் உண்ணலாம், தேனையும் உண்ணலாம், பானை நினைச்சதை உண்ணலாம். யா நீ நினைச்ச மாத்திரம் நீ வாழலாம். என்ன நினைத்தபடி நினைத்தாலே இனிக்கும். என்ன அந்த அளவுக்கு பரந்தாமம். அதே இந்த பகவத்கீதை ஸ்லோகங்களை தான் ஆண்டாள் இதில் தமிழில் பாடி வச்சிருக்காங்கிறது அடியனுடைய ஒரு சின்ன அனுபவம். என்ன இந்த ஆண்டாளுடைய பாசனங்களை இந்த மார்கழி மாதத்திலே அடியன் சேவித்து வந்த போதே இந்த பகவத்கீதை விளக்கங்களையும் கேட்டுக்கொண்டே வருகிறேன். வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் என்ன நமக்கு ஆன்லைனில் நிறைய சொல்லி தந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொல்கிறதையும் கிரமத்தோட அப்படியே அப்பப்போ பேசிக்கிட்டே வரதை கேட்டுக்கிட்டே வந்ததுனால இதையும் அதையும் ஒத்து பார்க்கும் விஷயமாக அடியனுக்கு கிட்டிய அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்தேன். தவறாக இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். என்ன இதில் எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. பகவத்கீதையில் கண்ணன் சொன்னதை அப்படியே நிறைவேற்றி இருக்கிறாள், பாடி வைத்திருக்கிறாள் இந்த 30 பாசுரங்களை. என்னது சரியான அனுபவம் இது. என்ன இதில் சந்தேகமே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம், நாம் செய்கிற கர்மாக்களை வெறும் கர்மாவா செஞ்சா அதனுடைய பலன் ஓரளவுக்கு தான். பலன் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாடிக்கிட்டே வரலாம். 3 தடவை பாடுனேன், 4 தடவை பாடுனேன், அர்த்தத்தோட பாடுனியா. நம்ம ருசி இருக்குல்ல, ஒவ்வொருத்துக்கும் ஒரு அனுபவங்க. நம்ம இட்லியே சாம்பார் சட்னி ஊற்றிக்கிட்டு சாப்பிட்றோம். அடியேன் கொஞ்சம் மெதுவாக தான் சாப்பிடுங்க. என்ன அடியேன் ஒரு 4 பேர் உட்காந்துற நண்பர் உட்காந்துறன்னா ஒரு நண்பர் இருக்கான், பல்லுக்கு வேலையே கிடையாது, அப்படியே முழிக்கிறவான், அவன் வேகமாக சாப்பிட்டு முடிச்சிருவான். இன்னொரு நண்பர் கொஞ்சம் நாக்கோட சாப்பிடுவான். என்ன இன்னும் அடியேன் என்ன பண்ணுவேன், நல்லா கடிச்சு மெதுவாக சுவை என்ன ரசித்து அந்த ரசத்தை ரசித்து மெதுவாக சாப்பிட்றது. என்ன அதை திட்டுவாங்க, ஏன்டா இவ்வளோ நேரம் சாப்பிட்டுக்க, பின்னாடி ஆள் நின்றுட்டு இருக்காடா, காலி பண்ணு இடத்த. என்ன நமக்கு இருக்கிற இன்னைக்கு விருந்து சாப்பிட்ற இடத்துலலாம் எஸ்காட்டோட தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி கோயில் காப்பான் வாயில் காப்பான்லாம் பின்னாடி நிற்பாங்க நமக்கு. நம்ம உடனே எல்லாம் நம்ம நினச்சி இந்த சுவையோட மெதுவாக ரசித்து என்ன சுவைச்சு ஆஹா ஓஹோ அப்படிலாம் சாப்பிட முடியாது. டக்கான்னு வாயில் போட்டுட்டு விடத்தை காலி பண்ணிடணும். ஏன்னா பின்னாடி எஸ்காட் நின்றுட்டு இருக்காரு, காவலாளிகள் நின்றுட்டு இருக்காங்க, நமக்காண்டி என்ன காத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுது போல இன்னைக்கு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி நம்ம ஆன்மீகத்தில் சொல்லலை. ஆன்மீகத்தில் கண்ணன் என்ன சொல்கிறான், உனக்கு யாருப்பா இங்கே, எவன்பா உனக்காண்டி இங்கே என்ன இங்கே காத்துக்கிட்டு இருக்கான், நீ தான் வந்திருக்க, உன்னை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த திரைப்படத்துக்கு பார்க்கறதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு அடிச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த கீதா பவனத்துக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நல்ல இருக்கையில் அமைச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. நிதானமாக சுவைச்சு சாப்பிடுங்க. உலக விஷயங்களில் உனக்கு ஆரவாரம் இருக்குது, அவசரம் இருக்குது. இந்த பகவத்கீதையில் என்ன அவசரம் இருக்குது? நிதானமாக படித்து நிதானமாக அர்த்தத்தை புரிஞ்சுக்க. இந்த அர்த்தம் சொல்லி தரதுக்கு ஆள் இருக்காங்களே, நீ தான் போகாமல் இருக்கன்னு சொல்லுது போல இந்த செய்கிற கர்மாக்களை அர்த்த விசேஷங்களோட செஞ்சால் பல மடங்கு செய்கிறத விட ஒரு தடவை செஞ்சால் மகாபுண்ணியம். இந்த எண்ணிக்கைக்கு கொடுக்கிற அந்த ஆவலை அர்த்தத்துக்கு கொடுங்கள், அதில் ஏற்றம் கிடைக்கும்னு சொல்லி இந்த பகவத்கீதையில் காரியத்தோட கர்மத்தோட அதை அர்த்தத்தோட செஞ்சீங்கன்னா பாக்கியம். அப்போதான் மோட்சத்துக்குண்டான மார்க்கத்தை நாம் அடைகிறோம்னு சொல்லி இந்த கர்மயோகத்திலிருந்து ஞான யோகத்திற்கு மாற்றும் விதமாக ஆண்டாலும் மற்ற நம் காமங்கள், இங்கே இருக்கிற காமங்களை எல்லாம் மாற்றேலோ எம்பாவா, எதுக்கு ஞானத்துக்கு மாற்றேலோ எம்பாவான்னு சொல்லி ஆண்டாள் பாடினது போல இன்றைய அனுபவம் நமக்கு கிட்டியிருக்கிறது. இதுகாரும் என்ன இவ்வளவு நேரம் இந்த ஆண்டாளுடைய திருப்பாசனங்களை
சேவை பெற்று அர்த்தத்தோட அடியேன் பேசினதுக்கு செவிமடுத்தவைக்கு அத்துணை பேருக்கும் நன்றி சொல்லி, செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாயின்னு சொல்லி பாடியது போலே, ஆண்டாள் திருப்பொன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நாளை மீண்டும் இந்த நிறைவு பாசுரமாக இருக்கின்ற இந்த வாழ்த்து பாசுரம், ஸ்தோத்திர பாசுரம், பரஸ்துதி என்று சொல்லுவார்கள். அதை நாம் சேவித்து, ஆமாம், பரஸ்துதியை சேவிக்க பெற்று அர்த்த விசேஷங்களை அனுபவிக்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடியன்.